الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيم எல்லா புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய வல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தார்கள். அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள் மற்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோரும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால் இந்த மாலை பொழுதிலே நாமெல்லாம் நம்முடைய உயிரை விடவும் மேலாக நேசிக்கின்ற இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையான முக்கிய கடமைகளில் தலையாய கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜகாத். இந்த ஜகாத் என்றால் என்ன என்பதை பற்றியும் அந்த ஜகாத் கொடுப்பதுடைய அவசியத்தை பற்றியும் ஜகாத்தை கொடுக்காததனால் ஏற்படக்கூடிய கடுமையான தீய விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றியும் ஜகாத் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றியும் இந்த ஜகாத்தை எதிலிருந்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது பற்றியும் எப்போது அந்த ஜகாத்தை நாம் வழங்க வேண்டும், அதை எப்படி வழங்க வேண்டும் என்பது பற்றியும் ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் யார், அதை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் இது சம்பந்தமாக நமது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே மனதில் நிரம்பி இருக்கக்கூடிய ஏராளமான சந்தேகங்கள், கேள்விகள், ஜகாத்தை பற்றிய ஏராளமான சந்தேகங்கள், கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது நமது கடமை. அவற்றையெல்லாம் தெரிவதும் சரியான வழிமுறையை அறிந்து கொள்வதும் அதன் அடிப்படையிலே நாம் வாழ்வதும் அல்லாஹ்விடத்திலே நாமெல்லாம் அவனுக்கு விருப்பமானவர்களாக மாறுவதும் தான் நமது லட்சியம். அந்த அடிப்படையில் தான் இந்த வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான வகுப்புகள், குறிப்பாக இந்த ஜகாத் பற்றிய தெளிவுகள் இதற்கு முன்னால் இப்படி ஒரு அமர்வுகள் கொடுத்ததாக எனக்கு நினைவில்லை. எனவே நாமெல்லாம் இந்த விஷயத்தில்
இந்த ஜகாத்தை பற்றிய விஷயத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். என்றைக்கு நாம் இந்த சத்திய பிரச்சாரத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை துவங்க ஆரம்பித்தோமோ அன்றே இதை துவங்கியிருக்க வேண்டும். ஆனால் சமுதாயம் அடிப்படையான கொள்கை கோட்பாடுகளில் மிகவும் அதல பாதாளத்திலே கலந்து கொண்ட இருந்த காரணத்தினால் அவர்களை அதிலிருந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியிலேயே நம்முடைய உழைப்பு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆற்றல் இவற்றையெல்லாம் செலவழித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் இதிலே நாம் கொஞ்சம் பின்னால் தான் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் பெருவாரியான இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் மக்கள் ஈர்க்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளாத வரை நாம் உண்மையான முஸ்லிம்களாக ஆக முடியாது. நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான அந்த பேச்சினை அடைய முடியாது என்ற ஒரு நம்பிக்கையின்பால் மக்களை நாம் ஈர்த்திருக்கின்றோம். மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பித்த முறைப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்கள் நாளாவட்டத்தில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது நமது பிரச்சாரத்தினால் கிடைத்த பிரதிபலன்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே எல்லா நகரங்களிலும், அதிகமான நகரங்களிலும், இன்னும் பல கிராமங்களிலும் இந்த சத்திய பிரச்சாரம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அதன் காரணத்தினால் நமது ஒப்பற்ற தலைவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய நெறியின் அடிப்படையிலேயே நாம் வாழ வேண்டும். அவர்கள் எவ்வாறு வணக்க வழிபாடுகளை எல்லாம் நமக்கு காண்பித்து சென்றார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் செய்வோமானால் நிச்சயமாக வழிதவறிவிடுவோம் என்பதன்பால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் நாம் பின்பற்றி ஆக வேண்டும். அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தகுதியானவர்கள் அதை பின்பற்றி ஆக வேண்டும் என்ற இந்த சிந்தனையின்பால் உந்தப்பட்டு இந்த மறக்கடிக்கப்பட்டிருந்த சமுதாயத்திலே மறக்கடிக்கப்பட்டிருந்த ஒரு கடமையான இந்த ஜகாத் என்கின்ற கடமையை மக்கள் எல்லாம் நினைவு கூறி, ஆகா, நாம் பன்னெடும் காலமாக இதை பற்றிய கவலையே இல்லாமல் எதையெல்லாம் நினைத்துக் கொண்டு அதுவெல்லாம் ஜகாத் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் ஜகாத்துடைய யதார்த்த பொருளை, உண்மை பொருளை அறிய வேண்டும். அது முறையாக சேர வேண்டியவர்களுக்கு சேர வேண்டும். இல்லாவிட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக ஆகிவிடுவோம் என்ற கவலை உணர்வோடு இன்றைக்கு நமது ஜமீஅத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பின் சார்பாக தமிழகத்திலே பல நகரங்களிலே பைத்து ஜகாத் என்ற பெயரிலே, இன்னும் சில பகுதியிலே பைத்துல் மால் என்ற பெயரிலே ஜகாத்தை முறையாக சேகரித்து அதை முறையாக விநியோகிக்கக்கூடிய திட்டம் இன்றைக்கு அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான நமது சகோதர சகோதரிகள் பயனடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் ஒவ்வொரு பகுதியிலும் அமல்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த குளச்சல் என்கின்ற இந்த நகர், அதை சுற்றிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழுகின்ற பகுதியிலே இப்படி ஒரு பைத்து ஜகாத் என்ற பெயரிலே ஒன்று செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. எனவே காரணம், அதை பற்றி மக்கள் எல்லாம் அவருடைய கவனத்துக்கு வரவில்லை. அது ஒரு முக்கியத்துவம் என்பதை அவர்கள் உணராத காரணத்தினால் அதை பற்றிய சிந்தனை இல்லாமலேயே மக்கள் ஏதோ அவர்கள் நினைத்து வைத்த பிரகாரம் எதை நம்பி வைத்திருந்தால் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக
இஸ்லாத்தினுடைய உயிர் நாடி கொள்கை. அந்த கொள்கைக்கு அடுத்தாற்போல் இஸ்லாத்தினுடைய உயிர் நாடியாக இருப்பது ஜகாத். இஸ்லாத்துடைய பொருளாதாரம், அடிப்படை பொருளாதார திட்டம் ஜகாத். இன்றைக்கு உலகத்திற்கு பொருளாதார சிந்தனையை கொண்டு வந்ததே இந்த இஸ்லாம் நமக்கு அறிமுகமாக்கியிருக்கக்கூடிய ஜகாத் என்கின்ற பொருளாதார திட்டத்தை வைத்தால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாதார திட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியிலே சொல்ல மாட்டார்கள். இஸ்லாம் நம்முடைய பொருளாதார திட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்ற பொருளாதார திட்டம் தான் என்பதையெல்லாம் சொல்லி காட்ட மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் உலக பொருளாதார திட்டத்திற்கு அது இன்ஸ் கொடுத்திருக்கிறது, சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் ஆய்வு செய்து டெவலப் பண்ணுறார்கள், அபிவிருத்தி பண்ணியிருக்கிறார்கள். அதுதான் கடந்த காலங்களிலே இந்த சித்தாந்தங்கள், நவீன அரசாங்கங்கள், இந்த நவீன சிந்தனாவாதிகள், நவீன பொருளாதார நிபுணர்கள் இவர்களெல்லாம் தோன்றுவதற்கு முந்தைய காலத்தில் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட பரிசுத்த குர்ஆனில் தான் பொருளாதார திட்டத்தை பற்றிய வசனங்கள், ஏராளமான வசனங்கள் இடம்பெறுகின்றன. எப்பொழுது அந்த காலம், இந்த நவீன காலமெல்லாம் இல்லாதிருந்த அறியாமை காலம் என்று வர்ணிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அறியாமல் இருந்த காலம் என்று சொல்கிறார்கள், அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த காலத்தில் தான் அறிவு கண்ணை, கலைத்துறை என்றால் சயின்ஸ் துறையை, நவீன சிந்தனைகளை மக்களுக்கு ஊட்டுகின்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த பரிசுத்த குர்ஆன், இறுதி வேதமான பரிசுத்த குர்ஆனை கொடுத்தார். அந்த குர்ஆனில் தான் இந்த நாம் இன்றைய தலைப்பாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதார திட்டம், இஸ்லாமிய ஜகாத் என்றால் இஸ்லாமிய பொருளாதார திட்டம். அந்த பொருளாதார திட்டத்தை பற்றி அன்றைக்கு 1400 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றைக்கு பேசுகிறார்கள் பொருளாதாரத்தை பற்றி. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே பொருளாதாரம் எப்படி அமைக்க வேண்டும், அன்றைக்கே எழுதினார்கள், ஆட்சியை அமைத்தார்கள், இஸ்லாமிய நெறிமுறைப்படி ஆட்சி அமைத்தார்கள், அரசாங்கங்கள் நடத்தினார்கள், அரசு துறைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அன்றைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். எல்லாமே அன்றைக்கு நமக்கு சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார திட்டம் தான் ஜகாத். அது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே மறக்கடிக்கப்பட்டு அந்நியர் இஸ்லாமிய பொருளாதார திட்டத்துடைய குறிப்புகளை எடுத்து அதற்கு சில அலங்காரங்கள் செய்து அதை அழகுபடுத்தி மக்களுக்கு காட்டுகிறார்கள். அதை போய் இஸ்லாமியர்கள் பின்பற்றி இதுதான் அழகானது என்று அது அலங்கரிக்கப்பட்ட உள்ளே இருப்பது இஸ்லாம் கூடாது. இது அலங்கரிக்கப்பட்ட தப்பும் தவறும் இதையெல்லாம் கலந்து அலங்கரித்து காட்டுகிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நவீன திட்டங்கள் அலங்காரமாக நமக்கு தெரிகிறது. அவ்வளவுதான். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் இனி மேலாவது விழிப்புணர்ச்சி அடைய கடமைப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஜகாத், முதல்ல ஜகாத் என்றால் என்ன என்பதை அவசியம் தெரிய வேண்டும். நிறைய இஸ்லாமிய சமூகத்திலே உள்ளவர்கள் அடிப்படையை தெரியாமல் இருக்கிறார்கள். அது யதார்த்தம், உண்மைதான். இஸ்லாத்துடைய அடிப்படையான இந்த இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேர்களுக்கு அடிப்படையை தெரியாமல் இருக்கிறார்கள். அதற்கு இந்த சமூகம் எந்த விதமான ஏற்பாட்டையும் அவர்கள் செய்யாததன் காரணம், ஏதோ மதரசாக்கள்ல அங்கே போய் இந்த மாதிரி இந்த கல்வி ஸ்தாபனங்களில் போய் படிக்கக்கூடிய ஒரு சிலர் ஏதோ அறகுறையமாக தெரிந்துவிட்டு அவர் போகிறார்கள் தவிர ஒட்டுமொத்த சமூகமும் இஸ்லாத்துடைய அடிப்படைகளை தெரிய வேண்டும், அதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்று இந்த சமூகத்தில் வகுத்து கொடுக்கப்படலை. அதனால் தான் அவர்கள் ஒதுங்கியிருக்கிறார்கள். இந்த ஜகாத் என்கின்ற இந்த வார்த்தை, இந்த சொல், அது தெரியாத விஷயங்கள் இருக்க முடியாது. எல்லோருடைய வாயிலையும் அந்த ஜகாத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜகாத்துக்கு ஒவ்வொருவரும் அவங்களுடைய சிந்தனையில ஒரு விளக்கத்தை
ஒருவர் வழங்கி வைத்திருக்கிறார்கள். நல்லா சொல்லுவோம். இந்த ஜகாத் என்பது அரபி சொல். ஜகாத் என்பது அரபி சொல். இதே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சொல்லி காண்கிறார். அது இடம் பெற்றிருக்கிற இந்த சொல். இந்த ஜகாத் என்பது அரபி சொல்வா என்றால் அகராதி அடிப்படையிலே அதற்கு பல விளக்கங்கள் இருந்தால், எப்படி ஸலாத் என்றால் அது அரபி சொல் தான். ஸலாத் தொழுகை என்று சொல்கிறோம். இந்த ஸலாத் என்ற அரபி சொல் தொழுகை கடமையாக்குவதற்கு முன்னாலேயே இந்த ஸலாத் என்ற சொல் இருக்கிறது. ஜகாத் கடமையாக்குவதற்கு முன்னாலேயே ஜகாத் என்ற சொல் இருக்கிறது. அதை இருந்தது அரபிக மத்தியில. ஜகாத் என்பது புதுசா அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்துட்டு சொன்ன சொல் அல்ல. அரபி மொழி என்றைக்கு ஆரம்பமானதோ அன்றைக்கு இந்த ஜகாத் என்கின்ற சொல் இருக்கிறது. அதே மாதிரி ஸலாத் என்கின்ற சொல்லும் இருக்கிறது. ஆனால் அகராதியிலே அதற்கு உண்டான பொருள் வேறே, அது இபாதத் அடிப்படையில் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய பொருள் வேறு. அந்த அடிப்படையில் தான் ஜகாத் என்று சொன்னால் அது சுத்தப்படுகிறது. ஜக்கா قد أفلح من زكاها وقد خاب من دساها. ஜக்கா ஜக்கா என்றால் தூய்மைப்படுத்தினார், சுத்தப்படுத்தினார். அது பல அர்த்தங்கள் அதிலே இருக்கிறது. அந்த அர்த்தங்கள் சுத்தம் நம்மை நாம் சுத்தப்படுத்துவது, நம்முடைய செல்வத்தை சுத்தப்படுத்துவது, நம்மை பாவத்தில் சுத்தப்படுத்துவது, அந்த அர்த்தத்தை தான் அது கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இஸ்லாமுடைய பார்வையிலே ஜகாத் என்றால் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாம் சொல்லிருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவுள்ள அந்த செல்வத்தை ஒருவர் உடமையாக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒதுக்கி அதை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்ற அந்த நபர்களுக்கு அதை விநியோகிப்பது. இதுதான் ஜகாத். ஜகாத் என்றால் இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு தொகை, அந்த தொகை யாரிடம் இருக்கிறதோ அந்த தொகைக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என இஸ்லாம் நிர்ணயித்திருக்கிறதோ அந்த தொகையை அதிலிருந்து ஒதுக்கி அதை அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர்களுக்கு விநியோகிப்பது. இதுதான் ஜகாத். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பார்வையில ஜகாத் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நடைமுறை இஸ்லாமிய சமூகத்தில் நடைமுறையில் ஜகாத் என்று சொன்னால் அது ரமலான் மாதத்தில் இந்த பிச்சைக்கார கூட்டங்கள் வருவாங்க. பல ஊர்ல இருந்து வருவார்கள். ஏழை ஒரு ஊர்ல இருந்து அங்கே திண்ணைகள்ல சந்து குந்தில எல்லாம் கூட்டமா அங்கே இருப்பார்கள். கட்டிட்டு வந்து முடிச்சை கொண்டு வந்து இருப்பார்கள். ரமலான் வந்து விட்டால் வீடு வீடாக போவார்கள். ஜகாத் ஜகாத் கேட்டு கொண்டு போவார்கள். வரக்கூடியவர்களுக்கு இப்போ இன்னைக்கு போனால் ₹1, இன்னைக்கு ₹1, ₹1, ₹5, ₹2, ₹5 தான் பெருசு. இப்படி எல்லாம் வரக்கூடியவங்களுக்கு வாசலில் வரக்கூடியவங்களுக்கு அவர் மிச்சம் போடுற மாதிரி போடுறது தான் ஜகாத். அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சின்ன பிள்ளை 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஜகாத் நம்ம ஊரில் இருக்காது. எப்படின்னு சொன்னால் அந்த ஜகாத் வரக்கூடிய நேரத்தில் கூட்டம்னா அந்த கூட்டத்தில் எனக்கு பார்க்க முடியாது. கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தை சில குறிப்பிட்ட வீடுகளில் ஜகாத் குடும்பம் தெரிஞ்சு அங்கே வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பேர் அடைக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பேரே அடைச்சி வைப்பாங்க. அடைச்சி வச்சு வரக்கூடியவங்க அடைச்சி வச்சுட்டு எல்லாம் அடைச்சி இந்த கூட்டம் அப்படி கடைசிக்கு எல்லாம் வந்து வந்த கதை வந்து வர போக ஆளுங்கிறது 4 ஆளுக்கு 10 பைசா 5 பைசா இப்படி எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். இதுதான் ஜகாத். நான் அறிந்தவன் எந்த அளவுக்கு, ஏன்னா நான் சில வீடுகளில் ஜகாத் நம்மளால வாங்க போறிக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் என்ன செய்யாது, எனக்கு 1 பைசாவுக்கு ஜகாத் கொடுத்தார். 1 பைசா தெரியுங்களா? அன்னைக்கு இந்த எண்ணெய் கிடையாது. 1 பைசா அந்த வெள்ளை பைசா கிடையாது, இந்த பித்தாள பைசா. அந்த பைசா சின்ன கொஞ்சம் பலவாக அதுவும் இந்த புதிய பைசாவா பேங்க்ல போய் வாங்கி வச்சுக்கலாம், அதை வச்சுக்கலாம். இந்த கொடுத்தா பலவாக கொடுக்கணும். அப்படி 1 பைசா எனக்கு நினைவிருக்கிறது. அந்த பைசா வந்தவன எனக்கு அந்த காலத்திலே என்னமோ ஒரு வெளியே பார்த்தவனை தூக்கி முடிஞ்சல இருந்தான். அப்பட சின்ன பிள்ளை அப்பவே நம்ம நல்லா அந்த அளவுக்கு சமூகம் இந்த ஜகாத்தை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அற்புதமான ஒரு மகத்தான ஒரு கடமையை சமூகம் எந்த அளவுக்கு கேவலமாக நினைத்து வைத்திருக்கிறார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள்.
இன்றைக்கு நீங்களெல்லாம் பலன் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு இப்படித்தான் சமுதாயம் கடந்த காலங்களில் இபாதத்துகளை மதித்து வைத்திருக்கிறார்கள். காரணம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணரவில்லை. ஜக்காத் இஸ்லாத்துடைய 5 கடமைகள் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கு. ஜக்காத் இஸ்லாத்தினுடைய 5 கடமை. இஸ்லாத்துடைய முக்கிய கடமைகள் எத்தனை? 5. அதுவும் தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகள் 5 நம்ம சொல்லணும். 5ன்னு சொல்லிக்கிட்டு சிலர் 5 சொல்வார்கள், அதற்கு வேற மாதிரி சொல்வார்கள். அதெல்லாம் இப்போ நமக்கு இந்த இடத்துல சொல்றது நம்ம தேவை. ஆனால் இஸ்லாத்துடைய கடமைகள் 5 என்பதற்கு என்ன ஆதாரம்? இஸ்லாத்துடைய கடமைகள் 5 என்பதற்கு என்ன ஆதாரம்? யார் சொன்னா 5 தெரியுமா இல்லையா? ஒரு முஸ்லிம் தெரிஞ்சாலும் அது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதை வட்டுருக்கமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறார். என்ன சொல்கிறார்கள் என்றால், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ் பைத். இது புகாரி முஸ்லிம் போன்ற முக்கியமான தொகுப்புகளில் இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ். நம்ம தெரியும், இஸ்லாமியர்களாகியதா அவசியம் தெரியும். இஸ்லாமிய அடிப்படை கடமை என்னங்கிறது தெரியணும், அதற்கு ஆதாரத்தையும் தெரியணும். இங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனியல் இஸ்லாம். இஸ்லாம் 5 பெரும் கடமை அடிப்படையில் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் மீது கலிமா ஷஹாதா கலிமா சொல்லி சாட்சி சொல்வது. 2வது தொழுகை, 5 கால தொழுகை. 3வது ஜக்காத்தை சொல்வார், ஜக்காத். 4வது ரமலான் நோன்பு நோக்கு. 5வது வசதி உள்ளவர்கள் உடல் ஆரோக்கியத்தால் பொருளாதாரத்தால் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய ஆயுத ஒரு தடவையாவது புனித மக்காவுக்கு செய்த ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றும். இந்த 5 கடமைகள், இந்த 5 கடமைகளும் எல்லாருக்கும் இது கடமையாகாது. அதுவும் தெரிஞ்சுக்கிறாங்க. இஸ்லாத்துடைய கடமை 5 தான். இந்த 5 கடமைகளும் எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஹஜ்ஜி எல்லாரும் இது கடமை கிடையாது. அது கடமை என்பதற்கு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் கடமை. அது வேற விளக்கம் சொல்லுவார். ஜக்காத்து அதுவும் எல்லாரும் இது கடமை கிடையாது. அது குறிப்பிட்ட தகுதி இருக்கிறது. ஜக்காத் கொடுப்பதற்குண்டான தகுதி இருக்கிறது. தகுதி உடையவர்கள் தான் அந்த ஜக்காத் கடமை. அதே மாதிரி நோன்பு கொடுப்பதற்கும் சில தகுதி இருக்கிறது, தான் அவர்களுக்கு கடமை. ஆக எங்கிருப்பது தொழுகை. தொழுகைக்கு தகுதியோ அல்லது குறிப்பிட்ட அவரை ஒன்றும் கிடையாது. எல்லாரும் மீது கடமையாக இருக்கிறது என்னதான்? தொழுகை ஒன்றுதான். அந்த ஆக இந்த 5 கடமைகள் இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமைகளாக இருக்கின்றன. இந்த 5 கடமைகளில் ஒன்றுதான் ஜக்காத். இந்த ஜக்காத்தை பற்றி கொடுத்து ஆக வேண்டும். ஜக்காத் அது என்னங்கிறது எப்படி புறப்பட்டா வருவோம். ஜக்காத் கொடுப்பதனுடைய அவசியத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை தெரிந்து ஆகணும். அது தெரியாதனால நீங்க ஏதாவது சமுதாயம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார், வஅகீமு ஸலாத் வ ஆத்து ஸகாத் வர்கஉ மஅர்-ராக்கிஈன். அல்லாஹ் குர்ஆன்ல இடத்துல சூரத்துல் பக்ரா, வஅகீமு ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வ ஆத்து ஸகாத் ஸகாத்தும் கொடுங்கள், வர்கஉ மஅர்-ராக்கிஈன் ருக்கு செய்யக்கூடியவங்களோட நீங்கள் ருக்கு செய்யுங்கள். நல்லா கொடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ருக்கு செய்யக்கூடியவங்களோட ருக்கு செய்யுங்கள். இந்த ஆயத்து இறங்கின உடனே சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்களா, கேப்ல பணத்தை கட்டி கொண்டு தருவாங்களாம். என்ன செய்வாங்களாம்? ருக்கு தொழுது புரிஞ்சவங்க என்ன செய்வாங்களா, மாறி அல்லாஹ் தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்து சொல்றான். அத்தீமுஸ்ஸலாம் வாத்து ஜக்காத். எங்கெல்லாம் தொழுகையில அல்லாஹ் தஆலா சொல்றானோ, அத்தீமுஸ்ஸலாம் சொல்றானோ, அங்கெல்லாம் ஜக்காத்தையும் சேர்த்து தான் வருது. ஏறக்குறைய 100கணக்கான இடங்கள்ல தொழுகையோடு சேர்த்து ஜக்காத். அத்தீமுஸ்ஸலாம் வாத்து ஜக்காத், அத்தீமுஸ்ஸலாம் வாத்து ஜக்காத். இன்னைக்கு 2 பிடிச்சோம். வெவ்வேறு கண்ணோட பார்க்கணும். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா உங்களை காமிச்சு சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹு தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ்
இந்த உலகத்தில் அவர்கள் என்னை ஒன்றே ஒன்றுதான் ஏவப்படுகிறார். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே உலக தூய்மையோடு வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு ஏவப்படவில்லை. அல்லாஹ் நம்பணும், இஸ்லாத்தோட நம்பணும், தொழுகை நிலைநாட்டல், ஜகாத் கொடுக்கணும், அவ்வளவுதான். இதை தவிர வேறு எதுவும் அவர்கள் ஏவப்படவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். ஏகப்பட்ட வசனங்கள்ல இந்த ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு போறான். நமக்கு எல்லா வசனத்தையும் தெரிய வேண்டும் அவசியம் கிடையாது. மார்க்கத்துடைய ஒரு சட்டத்தை நம்ம தெரியணும்னா அதனுடைய அவசியத்தை நம்ம விளங்குறதா இருந்தா ஒரு வசனம் இருந்தால் போதுமானது. ஒரு வசனம் போதுமானது. ஒரு வசனம் அதை கடமையாக்கிட்டால் அதே போதுமானது. நிறைய 100 வசனம் வேணும். குர்ஆனில் உள்ள அத்தனை வசனையும் நம்ம எழுதி சொல்லணும் அவசியம் கிடையாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தொழுகை கடமை என்றால் அதுக்கு ஒரு வசனம் நமக்கு போதுமானது. ஜகாத் கடமை என்றால் அதுக்கு ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா அகீமுஸ்ஸலாத் வ ஆத்து ஸகாத் வர்க்கம் மாறாக்கி போதுமான இந்த வசனம். ஆனா அல்லாஹ் தஆலா நூற்றுக்கணக்கான வசனங்களை சொல்றாங்க. இதுல என்ன தெரியுது? அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய இம்பார்ட்டன்ட், அது எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்கிறதான் திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே இருப்பது நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த ஜகாத்து கொடுப்பதனுடைய அவசியத்தை, அது இஸ்லாத்துடைய முக்கிய அம்சம். ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டும் இந்த ஜகாத்தை யார் கொடுக்கவில்லையோ அவன் முஷ்ரிக் ஆயிடும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் நடந்தது, யார் ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டிருந்தோம் அந்த ஜகாத்தை அவன் கொடுக்காவிட்டால் அவன் காபிர் ஆயிடுறான், இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவன். எப்படி தொழுகை கடமையாக இருந்தும் தொழவில்லையோ அவன் காபிரோ, அதை மாதிரி ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டு இருந்தும் அதை கொடுக்காத காபிர். அப்படி என்றால் ஜகாத்துடைய ஜகாத் என்றால் என்னவென்று தெரிவதும் அவனை தெரியாமல் இருந்தாலும் பாதியாகிறான். முக்கியமான ஒரு கடமை இல்லை. நம்ம இஸ்லாமா குஃப்ரா, ஈமானா குஃப்ரா என்ற பாகுபாடு படித்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்ற காரணத்தினால் நம்ம கண்டிப்பாக அதனுடைய அறிவு, ஜகாத்தை பற்றிய அறிவு ஞானம் தெரிந்தாக வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நல்ல விளையாடுங்க. இன்னைக்கு நம்ம இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். அறிக்கைகள் அப்படித்தான் சொல்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் பின்னால் இருக்கிறார்கள். ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் என்ன இல்லை, பொருளாதார உடையவர்கள் இன்றைக்கு இல்லை. நாமே மட்டுக்கொண்டா கூட அவர் வாங்க கடமைப்பட்டவராகத்தான் இருக்கிறார். இந்த கண்டிஷன்ல அவர் கொடுக்க கடமைப்பட்டவராக இல்லை. மேல் வருமானம் அல்லாஹ் அவரை கொடுக்க கடமைப்பட்டவராக. இதுதான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். இதனால அதிகமானவர்களும் அந்த ஜகாத் வாங்க கடமைப்பட்ட நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஜகாத்தை பற்றி நம்ம எதுக்கு ஜகாத்தை பற்றி தெரியணும், நம்மளதான் ஒன்றும் இல்லையே, நம்மள்டா ஒன்றும் இல்லை, எதுக்கு அதை பற்றி தெரியல, யார் பார்க்குறேன் என்ன இவன் பணக்காரன் நினைக்கான் ஓடிச்சு வரேன், அவன் பெரிய குறிப்பிட்டு சொல்லுவார்கள், அவன் பெரிய பணக்காரன் அவன் கொடுப்பான், இவன் பெரிய பணக்காரன் கொடுப்பான், நமக்கு எடுத்து ஜகாத் நம்மளாம் தகுதியா என்று சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையிலையும் அதை எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே உதாசீனப்படுத்தி போயிட்டே இருக்கிறார். அதன் காரணத்தினால ஒரு காலத்தில் இந்த பிற்படுத்தப்பட்டவர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர், அல்லாஹ் தஆலா அவனுக்கு பரக்கத்து செய்து ஒரு காலத்தில் அவன் பெரிய முதலாளியாக செல்வத்துக்கு அதிபதியாக வந்தாலும் அந்த பழைய நிலையிலே இருக்கிறான், ஃபாலோ பண்ணிட்டு போயிடறான். அதை பற்றி கவலை இல்லை. அந்த பழைய முன்னாலே எப்படி நினைச்சிருந்தாலே இருந்தீங்க பொருளாதாரம் கொடுக்கிறது அந்த சிந்தனை வரமாட்டேங்குது. அதனால ஜகாத்தை பற்றிய அறிவு, அதை தெரிவது என்னவென்றால் பணக்காரன் பாவப்பட்டவன் என்ற பாகுபாடு கிடையாமல் அத்தனை பேர்களும் அதை தெரிந்தாக வேண்டும். இஸ்லாத்தில் உள்ள பணக்காரன் பாவப்பட்டவன், பொருளாதாரம் உள்ளவன் பொருளாதாரம் இல்லாதவன் எல்லோரும் அவசியம் தெரிய வேண்டிய ஒரு கடமை தான் என்னது இந்த ஜகாத். ஏன்னா இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் 2 குரூப்பாகத்தான் இருக்கிறார்கள். நல்ல விட இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 2 குரூப் தான். பொருளாதார அடிப்படை, மற்ற அடிப்படையில் வேற 2 குரூப் இருக்குது. மொத்த மனித சமுதாயம் 2 குரூப், அது வேற. பொருளாதார அடிப்படையில் சொல்றேன்.
இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே இரண்டே குரூப் தான். நன்றாக ரெண்டே குரூப். ஒரு குரூப்பு கொடுக்கின்ற குரூப், இன்னொன்று வாங்குகின்ற குரூப். ஒரு முஸ்லிம் ஒன்றில் அவன் ஜகாத்தை கொடுக்க கடமைப்பட்டவனாக இருக்க வேண்டும், அல்லது ஜகாத்தை பெற தகுதியானவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது சாதம் கிடையாது. ரெண்டு கெட்டா கிடையாது. நன்றாக விளங்கிட்டா ஒரு முஸ்லிமை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா, அவ்வளவு மட்டமான இருந்தா, படித்தவராக இருந்தா, படிக்காததா இருந்தா, பாமரா இருந்தா, ஆட்சியாளர் இருந்தா, யாரா இருந்தா, பொருளாதார அடிப்படையில் அவன் ஒன்றில் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவனாக இருக்க வேண்டும், அல்லது ஜகாத்தை பெறுவதற்குண்டான உரிமைப்பட்டவனாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு பேர் தான். எப்படி இருக்கின்ற பொழுது ஒருமை நினைக்கணும், தன்னை நான் கொடுக்க கடமைப்பட்டவனா அல்லது ஜகாத்தை பெற உரிமைப்பட்டவனா, எந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்பதை அவன் தீர்மானிக்க விளங்கிட்டு கொடுக்க கடமைப்பட்டவனா இருந்தால் அவனுக்கே தெரியும். அப்ப எவ்வளவு இரண்டு பங்களா இருக்குது, கார் இருக்குது, தென்னை தோட்டங்கள் இருக்குது, விவசாயம் இருக்குது, பேங்கிற பணம் இருக்குது, இவ்வளவு இருக்கிற. அப்ப இது எப்படி கொடுக்கணும், நான் கடமைப்பட்ட எவ்வளவு கொடுக்குங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். இந்த பாவப்பட்டவன் அன்றாட காட்சி கஞ்சி இல்லை, இங்க வீடு இல்லை, திண்ணல படுக்கிறான், விஜில படுக்கிறான், ஒண்ணும் இல்லை, கஷ்டப்படுறான். அவன் என்ன செய்யணும், இவ்வளோ பணங்கள்லாம் வச்சிருக்காங்க, ஜக்கா சொல்றாங்க. அப்ப நான் உரிமைப்பட்டவன் அல்லவா? அப்ப நான் ஜக்காத்தை பெற உரிமைப்பட்ட நிலையில் அல்லவா நான் இருக்கிறேன். அப்ப அந்த ஜக்காத்தை பெறுவதற்குண்டான வழி என்ன, அந்த உரிமையை அடைவதற்குண்டான வழி என்ன என்று தெரிய வேண்டும். அந்த உரிமையை பெறுவதற்கு அவன் போராட வேண்டும். நீங்க இருக்கிறாங்க இந்த உரிமைக்காக வேண்டிய யாரும் நீங்க ஆரம்பிக்கல, அது ஆரம்பிச்சது வேற மாதிரி வேணும். இந்த உரிமையை இது இருந்தது, அது வேற மாதிரி, வேற அது சொல்ல வேண்டிய வரும். அதனாலதான் இன்றைக்கு அவை என்னப்பா நம்ம அமைதி சமுதாயம், நம்ம சமுதாயம் இது உள்ளதை கொண்டு போது வாங்கிட்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் அப்படி போய்கிட்டு இருக்கு. இல்லாட்டா நிலைமை வேற வாங்கிட்டு. அதனால தெரியாம ஆகிட்டான் ஜக்காத்தை ஆகி அவன் அறியாமலே உரிமைக்காக வேண்டி பெற வேண்டிய உரிமைகளை அவன் பெற அவனுக்கு தூண்டுதல் இல்லாமல் அப்படியே ஆகிவிடும். அதனால அன்பு சோதரர்களே, ஜக்காத்தை பற்றி அத்தனை பேர்களும் தெரிந்தாக வேண்டும். நம்ம பெற கடமைப்பட்டால் எப்படி பெற வேண்டும் என்கின்ற வழிமுறையை தெரிந்து அதை பெறுவதற்கு போராட வேண்டும். நாம் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருந்தால் நாளை வறுமையை தண்டனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்காக அதை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். எல்லாருக்கும் தெரிவதற்கு அவசியம். ஆக இந்த ஜக்காத்துடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெரிஞ்சாலே, ஜக்காத்தை இந்த கடமையானதை கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய செல்வம் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு நமக்கு அல்லாஹ் தந்திரிக்கா, இதையெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து அதை கணக்கு பார்த்து அதை கொடுக்கிறதுக்கு நம்ம முன் வராமல் இருந்தால், அதை சேகரித்தே வைத்துக்கிட்டே இருந்தால் கடுமையான தண்டனை இருக்குது. உலகத்திலே தண்டனை இருக்குது, மறுமையிலேயும் தண்டனை இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யலாம், சேகரித்து வைக்கக்கூடிய சேகரிப்பு அதுல அவன் அல்லாஹ் பரக்கத், உலகத்துல பரக்கத்து செய்யல, இவனுக்கு செல்வத்தை சேர்த்து அதை கொடுக்க வேண்டிய கடமையான அந்த ஜக்காத்தை அவன் கொடுக்காம அப்படி இருக்கும்போது இவனுக்கு பதட்டம், அதை பாதுகாப்பு எப்படி பாதுகாக்கணுங்கிறது கவலை. இது இரவு வர ராத்திரி எல்லாம் உறக்க வராது, நிம்மதியா தூங்க முடியாது, பிரஷர் ஏறும், சுகர் இறங்கும். இது எங்கடா கொண்டு வைப்பது, பணத்தை கொண்டு வைப்பது, பேங்க்ல இவ்வளவு படுத்தா ஒரு மணி பார்த்துருவானே, நமக்கு இவ்வளவு தெரிஞ்சா ஏதாவது எவனா திருட தெரிஞ்சுட்டா விட்டுட்டு போயிடுவானே, கூடிய பதட்டம், பதறியே அவன் ஷாப். அல்லாஹ் ஆரம்பத்தில் அவரை உயிரை வச்சே கொள்ளுறான். அது அவனுக்கு தெரியாது, பணக்காரன் தான் தெரியும். பணக்காரன் எப்படி செத்துட்டு இருக்காங்கிறத நம்மளால முடியாது. அவன் தான் பீதியில இருப்பான், எப்ப பார்த்தாலும் பீதி. எந்த நேரத்தில் என்ன பேசுகிறான் வருவான், எந்த நேரத்தில் அவன் வந்துடுவான், பயன் உலகத்திலேயே அவனுக்கு எல்லாம் இருக்கான். ஆனா மறுமையில கடுமையான தண்டனை. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله وبشرهم بعذاب أليم. நிறைய தடவை கேட்டிருக்கோம், யார் செல்வத்தை தங்கமாகவும் வெள்ளியாகவும் கரன்சியாகவும் எஸ்டேட்டாகவும்
பங்களாக்களாகவும் காம்ப்ளெக்ஸ்களாகவும் இப்படியெல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு அதை எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு ஆகா எனக்கு இவ்வளோ இருக்கே இது ஜெயஜெயது அப்படியே இருந்துச்சு அதற்கு உரிய கடமையை நிறைவேற்றாமல் அதே நிலைமையிலே இறந்து விடுவாரானால் அந்த நிலையிலேயே மறித்து விட்டால் கடுமையான தண்டனை. என்ன செய்ய அல்லாஹ் தஆலா இவன் சேகரித்து வச்சு விட்டு விட்டு போன அத்தனை சொத்துகளையும் உருக்கி பாலம் பாலமாக ஆக்கி நரக நெருப்புல போட்டு அதை காய்ச்சி அல்லாஹ் என்ன சொல்றாரா, நெற்றியில விழாவுல முதுகுல பால் பால் தான் போடுவாங்க மக்கள் மத்தியில். எல்லாம் பாருங்க, இவன் ஜெயகரித்து வச்ச சொத்து, அவன் ஜெயகரித்து வச்ச பணம், அவன் ஜெயகரித்து வச்ச செல்வம், தங்கம், கரன்சி, வெள்ளி எல்லாம் அனுபவிக்கும். பொதுக்குள் அதான் தூக்குனா ருசி, நல்ல ருசி பாரு. உலகத்தில் ருசியில இங்க ருசி. அல்லாஹ் காப்பாத்து, அல்லாஹ் காப்பாத்து, எல்லாரையும் அல்லாஹ் காப்பாத்து. கொஞ்சமோ கூடுதலோ நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டும் என்று சொல்ல, இந்த விஷயத்துல நம்ம சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது, கடுமையான தண்டனை இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து கஞ்சத்தனம் பிடித்து அதை உரியவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறானே அவனுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே பாம்பாகவும் தேளாங்காய் அவருடைய கழுத்தில் நிச்சயமா மாலையாக யுதவ்விகூன பிஹி பிமா பகிலு பிஹி யௌமல் கியாமah கியாமத் நாளையிலே அவருடைய கழுத்திலே பாம்பாகவும் தேளாகவும் போட்டு எல்லாம் பார்ப்பான். இவன் எப்படியா எல்லாரும் பார்ப்பாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மக்கள் மன்றத்திலே நாளைக்கு யா அல்லாஹ் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே, வலா துஸினி யௌம யுபஅஸூன், மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற அந்த நாளையிலே கண்ணியமானவனாய் என்னை ஆக்கிவிடு என்று நாம் பிரார்த்திக்கிறோம். கண்ணியமா நிற்கிறதா நெஞ்ச நிமிர்ந்து அந்த மக்கள் மன்றத்தில் நிற்கிறோம். யாரும் கேட்டலாம் வார்டுகளை நான் எல்லா கடமைகளும் சரியா நிறைவேற்றிருக்கேன். அல்லாஹ் எனக்கு தந்த அந்த செல்வத்தை அவன் எப்படி கொடுக்க வேண்டும், கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும், அதான் கணக்கு பார்த்து கொடுத்துட்டேன், எதற்கும் பயப்பட வேண்டிய நெஞ்ச நிமிர்ந்து காத்த கூடத்துல யாரும் கேட்க வேண்டும். இந்த கடமை நிறைவேற்றாதவன் தலை குடிஞ்சு நிற்பான், தலை குடிஞ்சு நிற்பான். எல்லாம் நம்மளை பார்த்துப்பாங்களே, அல்லாஹ் காப்பாற்றும். அதனால தான் அல்லாஹ் நம்ம பிரார்த்திக்கிறோம், யா அல்லாஹ் நீ உலகத்தில் எங்களை கேவலப்படுது, அல்லாஹ்வை மார்க்கத்துக்காக நான் எவ்வளோ கேவலப்படலாம், ஆனால் மறுமையில இந்த மக்கள் மன்றத்திலே எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், எங்களை இழிவுபடுத்தி விடாதே. இதோட ஒரு இழிவு இருக்குதா? பாம்பும் தேடும் களத்தில் சுத்தப்பட்டு அதையெல்லாம் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இழிவு, இதை விட பெரிய இழிவு இருக்குதா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவுது பில்லாஹி மின் தாலிக். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, ஜக்காத் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை கடமை. இஸ்லாமிய ஆட்சி இருக்குமானால், அதிகாரம் இருக்குமானால், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஆட்சியாளர்களுக்கும் خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. 9வது அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றார்? பிடிச்சு பறிச்செடுங்கள். புது கத்தளம் கர்த்தரை கடமை போய் கெஞ்சி வாங்குறதுங்கிறது கிடையாது, கெஞ்சி போய் கேட்குங்கிறது கிடையாது. போது பிடித்தெடுக்க வேண்டும். அரசாங்கம் யாருடைய பவரு? அரசாங்கம். இன்னைக்கு அரசாங்கம் எடுக்கிறாங்க இல்லையா? எவரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டலையோ, எவரெல்லாம் சேல் டேக்ஸ் கட்டலையோ, சேல் டேக்ஸ் காலம் மாறா கணக்காரன் நினைக்கலாம் அரண்டு போய் எல்லாத்தையும் பதிக்கலாம். வந்தரா ஆபீசர் வந்தவார்கள் வீட்டில் போயிடுவாங்க. அரசாங்கம் கையில் எதுக்கு அவன் செய்யலாம்? இன்றைக்கு நமக்கு அரசாங்கம் இல்லை. ஜக்காத் வாங்க. இந்த அரசாங்கம் வந்து ஜக்காத்து பண்ணு கேட்க மாட்டான். அவனுக்கு ஜக்காத்துக்கு என்ன பண்ணான்? அவனுக்கு ஜக்காத்துக்கு என்ன பண்ணான்? காவிரி அரசாங்கம். அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கம், அதை ஆட்சியாளர்கள், அந்த அவர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற லிஸ்ட் எடுக்க வேண்டும். அது இஸ்லாமிய ஆட்சியாளருடைய கடமை. லிஸ்ட் எடுக்கணும். ஒவ்வொரு வீடு வீடா போய் இவர் ஜக்காத் வாங்க தகுதியா
அல்லது பிற தகுதியா லிஸ்ட் இருக்காங்க. அதான் கவனிங்க. இது அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல சொல்றே, நமது ஜமாத்தும் செய்யலாம். நமது ஜமாத் செய்கிறது. நாம் தான் அரசாங்கம். நம்ம ஜமாத் ஒரு அரசாங்கம். நம்ம ஜமாத் ஒரு அரசாங்கம். அல்லாஹ் நமக்கு அந்த அதிகார பவர் தந்திருக்கிறான். இந்த குளத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, குளச்சல்ல ஒரு 100 பேர் நம்ம ஜமாத்துல அங்கமாக இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 100 பேர் சேர்ந்தது ஒரு அரசாங்கம், ஒரு குட்டி அரசாங்கம். இஸ்லாமிய ஆட்சியை இந்த 100 பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அமல்படுத்தலாம். யாரும் தர கிடையாது, எவனும் நம்ம தடுக்க முடியாது. இஸ்லாத்தை எப்படி அமல்படுத்துவது நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க இஸ்லாத்துடைய கடமை என்னன்னு. கலிமா இந்த 100 பேருக்கு கூடி நாம் கலிமா சொல்ல வேண்டும், இஸ்லாம் கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். இதை நம்ம அமல்படுத்த, ஆட்சியில் அமல்படுத்துறது. ஒரு ஆட்சிக்கு வந்தால், ஒரு ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன செய்ய வேண்டும், இதை வழங்க நான் சொல்றேன். தெரியாதனால கண்பிடித்தனமா கண்ட முன்னால போயிட்டு இருக்கிறாங்க கொடி பிடிக்கிறது. இன்னைக்கு என்னவோ வார்த்தைகள் சொல்லி பேனரும் கிடமா எங்கிடமா போன்னு சொல்றாங்க. எதுக்கு? நமக்குள்ளே ஆட்சி செலுத்தலாம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான். அதையெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு இளைஞர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக இருக்கிறது, பெரும் கவலையமாக இருக்கிறது. நமக்குள்ள ஆட்சி செலுத்தலாம். வீட்டு ஆட்சி செலுத்து, உனக்குள்ள ஆட்சி செலுத்து. முதல்ல ஆட்சியை ஒன்றிலே நிலைநாட்டு. ஒரு குடும்பத்திலே, ஒரு குடும்பம் ஒரு அரசாங்கம், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அரசாங்கம், ஒரு சமூகம் ஒரு அரசாங்கம், ஒரு ஜமாத் ஒரு அரசாங்கம். அவர்களே தெரியல. ஆனா அரசாங்கம்னா என்ன, ஆனா ஆட்சினா என்ன? ஒரு ஆட்சியை கையில கொடுத்தா அந்த ஆட்சி நம்ம என்ன செய்யணும் தெரியல, ஃபண்டமெண்டல் தெரியல. அதனால எங்க போகிறான் மத்தவங்க மாறி இந்த காவிரிகள் எப்படி செய்யறாலும் அது மாதிரி நானும் செய்யணும். அப்படிதான் இல்லையா? கம்பை பிடிக்கணும், தடியை பிடிக்கணும், சட்டை போடணும், ஏன்னா தொப்பியை போடணும். அவனை மாறி அல்லாஹ் அக்பர் மத்த சப்பாபி கோவின் போகுது. எவன் ஒருவன் ஒரு மாற்று சமுதாயத்துக்கு ஒப்பாக செயல்பட ஆரம்பித்தானோ அவன் அவனை மாதிரி ஆயிடுறான். நபியெல்லாம் சொல்லாங்க, அவன் தான் போயிட்டு இருக்காங்க. அவன் செய்யறானா நம்மளும் செய்வோம். அல்லாஹ் காரணம் என்ன? ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சி கையில் கொடுக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் தெரிஞ்சிருக்கமா? எந்த கொள்கை பற்றியும் தெரியல, அல்லாஹ் பற்றியும் தெரியல. அல்லாஹ் எங்க இருக்கான் ஒரு பேரும் தெரியல. இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய இருக்கு. இப்ப நம்ம தௌஹீத் வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் யதார்த்த சமூகத்தில் நிலை அப்படி இருக்கு. ஆட்சி யார் ஆட்சி 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 அதிகாரம் கொடுக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலாத் வ ஆத்தவு ஸகாத் வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவ் அனில் முன்கர். இதை படிக்கணும். அவர்கள் இந்த ஆட்சி பற்றி பேசக்கூடியவர்கள், அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்களும் ஆட்சி செய்ய போறோம் என்று என் மீதுக்கு இறங்கியிருக்கிறாங்க அல்லவா, அவர்களை நாமும் கொடி பிடிக்கணும், அது பிடிக்கணும் சொல்றாங்களா? ஏன்னா ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும். சரிப்பா, வரவேற்கப்பட வேண்டியதுதான், தேவைதான். இஸ்லாமிய ஆட்சி அவசியம்தான். அல்லாஹ்வுடைய ஆட்சி நிலைநாட்ட வேண்டும். எப்படி நிலைநாட்டணும்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கையிலே கொடுத்தோமோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி, அல்லாஹ்வே இந்த பூமியிலே ஆட்சி செய்கின்ற அதிகாரத்தை யாருக்கு நாம் வசப்படுத்திக் கொடுத்தோமோ அவர்கள் என்ன செய்வார்கள்? 4 அம்சத்தை கடைபிடிப்பார்கள். 6 செயல் திட்டம். இஸ்லாமிய ஆட்சியிலே செயல்படுத்த வேண்டிய 4 அம்ச திட்டம். அகாம் ஸலாத், ஆட்சி கையிலே வந்த முதல்ல என்ன செய்ய வேண்டிய வேலை? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி வந்தோட செய்து காமித்தார்கள். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வாத்தவு ஸகாத், 2வது அம்சம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். 3வது அம்சம் வஅமரு பில் மஅரூஃப், நல்லதை ஏவ வேண்டும். வ நஹவ் அனில் முன்கர், தீயதை விட்டு மக்களை தடுக்க வேண்டும். இந்த 4 தான். இந்த 4ம் நமக்குள்ளே செயல்படுத்த முடியுமா, முடியாதா? கொஞ்சம் பொறுமையா நிதானமா கொஞ்சம் உலக வச்சிருந்தீங்க. ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு
முடியுமா முடியாதா? நம்முடைய குடும்பத்தில் கடைபிடிக்க முடியுமா முடியாதா? நம்ம ஜமாத்து 100 பேர் சேர்ந்தாச்சு. இந்த 100 பேர் கொண்ட இந்த ஜமாத்துக்குள்ள அதை அமல்படுத்த முடியுமா முடியாதா? அதற்கு யாரும் தடையா? அரசாங்கம் தடையா? ஆட்சியாளர் தடையா? இல்லை. ஆனா இதை செயல்படுத்த விட்டுட்டு உள்ளாண்டோர் ஊர் பூரா முறை இஸ்லாமிலே ஈமானிலே ஒருத்தரே போயிட்டீங்க. ஆட்சி அரசாங்கம் இந்த 100 பேரை சேர்ந்து நம்ம சொல்றோம். ஒவ்வொருவரும் நம்ம என்ன சொல்லணும்? அந்த 100 பேருக்கு ஒரு தலைவர். அந்த தலைவர் என்னச்சுன்னா ஒவ்வொரு நம்ம கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் 100 பேருடைய அட்ரஸ் எடுத்தாச்சு. அப்துல்லா, முகமது, முகமது, ஆமி, எல்லாம் எடுத்தாச்சு. இந்த 100 பேர் அட்ரஸ் ஒவ்வொருடைய வீடா போகணும். போய் விசாரிக்க அவருடைய நிலை என்ன, நம் சகோதரர், நம் அரசாங்கத்தில் அங்கம் இருக்கக்கூடியவர், நம்ம ஜமாத் அரசாங்கம், நம் ஜமாத்திலே அங்கம் இருக்கக்கூடியவர், அவருடைய நிலையை நாம் விசாரிப்பது கடமை. அவர் எப்படி இருக்கிறார்? நலமா இருக்கிறாரா? பொருளாதாரத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? பொருளாதாரத்தில் நல்ல இருக்கிறாரா அல்லது நலிந்திருக்கிறாரா? தேவை உடையவராக இருக்கிறாரா அல்லது கொடுக்க தகுதி உடையவராக இருக்கிறாரா? ஆய்வு செய்ய எழுதணும். ரிப்போர்ட்ல எழுதணும். எப்படி இவர் பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிறார், ஜகாத் வாங்க கடமைப்பட்டவர், நோட் எடுத்தவர். இவர் ஜகாத் கொடுக்க கடமைப்பட்டவர், நோட் எடுத்தவர். வெளியே வச்சோம். அப்படி தப்தர் ரெடியா. இஸ்லாமிய அரசாங்கம் அந்த ஜமாத் போய் அந்த ஜமாத்தில் உட்பட்ட அந்த நபர்கள், உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆய்வு செய்து அவருடைய பொருளாதார நிலை என்ன என்பதை தெரிவது அவசியம். தெரிய வேண்டும். தெரிந்து அவர் பொருளாதார பெறுவதற்கு தகுதியானவராக இருந்தால் அதையும் நாம் பதிவு செய்ய வேண்டும். பொருளாதாரத்தில் அதிகமாக இருந்த அவர் ஜக்காத் என்கின்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமைப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அதையும் பதிவு செய்ய வேண்டும். இப்படி எல்லாரும் இந்த 100 பேருடைய லிஸ்ட் நம்ம கையில் இருக்கும். இந்த தப்தரில் இருக்கும். நம்மள்கிட்ட அலுவலகத்தில் 100 பேருடைய தகவல்கள், பொருளாதாரத்தை பற்றிய தகவல்கள், நீதி நிலை அவருடைய அப்படி தகவலை வச்சு இவங்க யார் கொடுக்க கடமைப்பட்டாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொடுத்தாலும் படிவத்தை கொடுத்தாலும் பொருளாதாரம் பெற வேண்டிய படிவத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுத்து விட வேண்டியது. இந்த படிவத்தை கொடுத்தாலும் நான் கொடுத்துட்டு என்ன செய்யணும்? அதுல பின்னால உனக்கு என்ன இருக்குது செல்வம் சொல்லு. கையிருப்பு தொகை இருக்குதா? வங்கியில எவ்வளவு இருக்குது எழுது. தங்கம் வெள்ளி இருக்கா? எழுது. கட்டடங்கள் இருக்கா? எழுது. நிலங்கள் இருக்குதா? எழுது. தோப்பு வயது இது போன்ற காலி மனைகள் இருக்குதா? அதை எழுது. வாகனங்கள் இருக்குதா? உபரியான வாகனம் எழுது. வியாபார பொருள் இருக்குதா? எழுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எழுதி ஒவ்வொருடைய மதிப்பு எவ்வளவு எல்லாம் எழுதி அவரா எழுதிக்கணும். நம்மள்கிட்ட போயிட்டு அவருடைய விஷயத்துடன் பயந்தா அவரே தன்னுடைய சுய பரிசோதனை சுயமாக அவர் எல்லாத்தையும் லீஸ்ட் போட்டார். லீஸ்ட் போட்டு மொத்த மதிப்பு, நம்ம மொத்த மதிப்பு சொத்துடைய மதிப்பு இவ்வளவு. அப்ப இந்த மதிப்பு ஜகாத் கொடுக்கக்கூடிய மதிப்பு தாண்டி இருக்கிறது, அதுல இவ்வளவு கொடுக்க வேண்டும் சொல்லி ஒரு லிஸ்ட்டை நம்மகிட்ட தந்துருவாங்க. எனக்கு மதிப்பு இவ்வளவு இருக்குது, ஜகாத் எவ்வளவு கணக்கு பண்ணி அப்ப நம்மகிட்ட வந்துடும். இந்த ஜமாத்துல நம்ம கையிருப்பு இருக்கிற தப்தர்ல ஒவ்வொருவருடைய பத்தி நிதிநிலை 100 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் 25 பேர் ஜகாத் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜகாத்தை திரட்டினால் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் வரும். அந்த 1 கோடி ரூபாய் வைத்து அந்த 100 பேர்ல 75 பேர் ஜகாத் பெற தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த 75 பேருக்கும் இந்த 1 கோடி ரூபாய் ஜகாத்தாக வந்த பணத்தை யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை நாம் வழங்கிவிட்டு மீதியை வைத்து ஜகாத்திலே என்ன செய்ய வேண்டும்? தேக்கி வைக்க வேண்டும். சமூக மேம்பாடு அரசாங்கம் நடக்கா இல்லையா? செய்ய முடியுமா முடியாதா? செய்ய முடியுமா முடியாதா? முடியும். யாரும் தடுக்க போறது. இதை செய்துவிட்டால் நிச்சயமாக நமது ஜமாத்து, நமது இஸ்லாமிய சமூகம் செழித்த சமூகமாக வருதா தெரியாது. நம்ம
இஸ்லாத்தை அமல்படுத்த முடியும், வீட்டில் அமல்படுத்த முடியாது, ஜமாத்தில் அமல்படுத்த முடியாது நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இதெல்லாம் பார்த்து வேலையை பார்த்துது. அப்படியா? அங்கே போய் தானே ஆச்சாரியெல்லாம் அங்கே செய்யக்கூடாது. நாலு அம்சத்தை செய்யுங்க. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொன்னா, மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், எடுங்க போய் வீடு தேடி போய் கொண்டாட்டம் கொடுக்காம தான் போராட்டம். அரசாங்கம் இன்னைக்கு போய் போராட்டம் செய்ய முடியாது. நம்மளை போய் போலீஸ் போய் சொல்லி கொடுத்துருவோம், இவன் எங்க எந்த மறைக்க வந்தா, ஏன் இது சூறையாட வந்தா, இவனை போய் அரசு பண்ணி விடுவாங்க. இன்னைக்கு அதுதான் செய்யலாம் இருக்கும். சில பிள்ளைங்க நம்ம சமுதாயத்தில் உள்ள சில இளைஞர்கள் கண்மூடித்தனமா என்னத்தையும் செய்து கண்மூடித்தனமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்ய முடியாது. அங்கே நம்ம என்ன செய்யணும்? நம்ம அரசாங்கம், நம்ம ஜமாத்துக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை என்ன செய்யணும்னா, அவர்களை பண்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். இந்த 25 பேர் நம்ம ஜமாத்து ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வருடம் 5 லட்சம் 6 லட்சம் ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வச்சு அவர்களுக்கு தரபியத்து கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி ஜக்காத்துடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி, இந்த பணமெல்லாம் நமக்கு நாம கொண்டு வந்ததல்ல, இது அந்த ரப்புல் ஆலமீன் தந்தது, அவருடைய சொத்து, அவரா தந்தது. நம்ம போகும்போது எதையும் கொண்டு போது எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். நாளைக்கு அதெல்லாம் நரகத்துல காலத்துல மாலையா போடப்படும், பாலமா நரகத்துல போட்டு போடப்படும். இப்படி எல்லாம் சொல்லும் போது இப்படி பக்குவப்படுத்தி எடுக்கணும். இப்படி பண்படுத்தி அவனை எடுக்கும் போது அவனா வருவான். நம்ம போய் கேட்க வேண்டாம், நம்ம வீடு போய் தட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம். அவனா ஈஸ்ட் போட்டு ஜமாத்துல உள்ள தலைவரே, நான் என்னுடைய சொத்துடைய மதிப்பு இவ்வளோ இருக்கிறது, நான் இதில் இவ்வளோ தக்காத்து, நாங்கள் தக்காத்து பணம் செய்யுங்க, யார் யாரை கொடுக்கணுமோ கொடுங்க கேட்கக்கூடிய மனப்போக்குடைய மாற்று இருக்குது. இதுதான் அற்புதமான பணி. இப்படி மாற்றி எடுத்துட்டோம்னா அல்லாஹ் சமூகம் யாருக்கு போய் கையேந்த வேண்டாங்க. செழிப்பான சமுதாயம். ஆனா அதை உணராமல் இருக்கிறார். அதான் அல்லாஹ் தஆலா அந்த ஜக்காத்தை அவன்கிட்ட எடுங்க. எதுக்கு? அவனை மட்டம் தட்டுவதற்கு, அநியாயமாக அவனை கொடுமைப்படுத்துவதற்கு இல்லை. அவன் பொருளாதாரத்தில் அவன் கொடுத்துட்டு நலிஞ்சு பிச்சைக்காரன் சாப்பிடுறதுக்கு வேண்டிய அல்ல. அவன் சந்தோஷமா அவன் வாழணும், உலகத்தில் மனநிலையோட வாழணும். ஒருவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அதுல ஜக்காத்து கணக்குப்பட்டு கணக்குப்பட்டி அந்த தொகையை 75,000 ரூபாயை கொண்டு வந்து அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு என்ன இருக்கு? மனநிறைவு. நம்ம கொடுத்துட்டோம், நம்ம ஜக்காத்து பிறவா இத்தனை ஏழைகள் சந்தோஷமா வாழ்றாங்க. ஒரு மன நிறைவு, ஒரு மன நிகழ்வு, சந்தோஷம். ஒரு பொம்பளை காலத்துல 100 பவுன் 50 பவுன் நகையை போட்டுட்டே சுமந்துட்டே இருக்கிறான். பாரம் தொகை, விலகத்திலையும் பாரம், ஆகிரத்திலையும் பாரம். இதை கணக்கு பார்த்து அல்லாஹ் பயந்து, இதை கணக்கு பார்த்து நான் 2 போனா 5 போனா அல்லாவுடைய பாதையில என்ன ஜக்காத் பை ஜக்காத்தை கொண்டு வந்து இது என்னுடைய ஜக்காத் நகை உள்ளது வச்சுக்கிட்டு கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு மாலை மிச்சத்தை காலத்துல போட்டு தைரியமா இருக்கு. நம்ம தான் கொடுத்துட்டோமே, ஜக்காத்துக்கு 5 போன கொடுத்தாச்சா ஜக்காத்து, நம்ம யாருக்கு பே பண்ணோம்? தைரியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அது கொடுக்காம பயந்து எதுக்கு? அவங்களை தூய்மைப்படுத்த. அல்லாஹ் தஆலா சதகத்தன் துதஹிருஹும், அவர்களுடைய செல்வத்திலிருந்து இந்த கடமைப்பட்ட இந்த ஜகாத்தை எடுப்பதன் மூலமாக அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துகிறீர்கள். தூய்மை ஜகாத்தை கொடுக்க நம்ம சுத்தமாகிறோம், அழுக்குகளிலிருந்து தூய்மையாகிறோம், மனம் சுத்தமாகுது, மூளை சுத்தமாகுது, டென்ஷன் குறையுது. கொடுத்துட்டோமே இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி, அல்லாஹ் கொடுத்துட்டோம், ஒரு ஆனந்தம் நமக்கு நல்லது. நம்ம ஜக்காத்துன்னு நினைக்கிறார்கள். ஏன் கொடுக்க மறக்கிறான்னா பல காரணங்கள் இருக்கிறது. ஜக்காத்த பண செல்வம் தான் கொடுக்கணும். இந்த செல்வம் கொஞ்சம் வந்த உடனே ஒன்றும் இல்லாமல் இருப்பான், ஏழ்மையா இருப்பான், இவனுக்கு வறுமையில பாடுவான், ஒன்றும் கிடையாது, இருக்காது. தினமாவும் வியாபாரத்தை கை வச்சுப்பான், ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சுவான், ஏதாவது ஒரு பிசினஸை தொடங்கிடுவான். அவர் அறியாத புறத்துல இருந்து செல்வம் என்ன செய்து ஒழிக்க ஆரம்பிச்சிடும். லட்சம் கொஞ்ச நாட்கள்லயே லட்சமா தெரிஞ்சு குமிஞ்சிடுவோம். அவன் நினைப்பான், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி நம்முடைய திறமையினால நம்முடைய மதியினால நம்ம உழைச்சி சம்பாதிச்சு உண்டாக்க எவன் தந்தான்? பாவமா எவன் தந்தானா? அந்த பணக்காரர்களை கண்டறிஞ்சுதா? கஷ்டப்பட்டு உண்டாக்கிய
என்ன சொல்றா? இன்னமா ஊதீது அலா இல்மின் இன்தி, என்னுடைய அறிவு திறமையினால் நான் இந்த செல்வத்தில் உழைத்து நான் பார்த்து அதை எப்படி கொடுக்க முடியும்? அதான் நினைக்கிறான் அவனுடைய இது. ரெண்டாவது நினைக்க அந்த செல்வம் தான் ஜக்காத்துன்னா, ஜக்காத்துன்னு சொன்ன உடனே அலறான், அலறடித்து ஓடுறான். ஜக்காத்து கொடுக்கணும் உடனே பணக்காரங்களாம் என்ன நினைக்கிறாங்க? பயப்படுறான், கால்வழியே போகுது. என்னன்னா எனக்கு ஜக்காத்து கொடுத்தா பிச்சைக்காரன் என்ன நினைக்கிறேன்? ஜக்காத்துனா என்ன தெரியாத ஜக்காத் பிச்சைக்காரன் ஆக்குறதுல பணக்காரன் ஆக்குறது தான் ஜக்காத்து. ஜக்காத்துக்கு ஒரு தடவை பணக்காரன் ஆகுது, அதை விளக்க மாட்டேங்கிறாரு. அவர் நீங்க ஜக்காத்து கொடுத்தா பிச்சைக்காரன் ஆகிடும், ஏழை ஆகிடும் நினைக்கிறேன். இல்லை, அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார், செழிப்பை ஏற்படுத்துகிறார், சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார், மன நிம்மதியை தருகிறார். அல்லாஹ்வே அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டோமே என்கக்கூடிய ஒரு ஆனந்தம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். கோடியை கொடுத்தா கூட இந்த மன நிம்மதி கிடைக்காது, இந்த ஆனந்தம் கிடைக்காது. அல்லாஹ் கறக்க நினைத்தால் ஒரு நொடியில எல்லாத்தையும் கறக்கி மறந்தேன் அப்படி பிழிஞ்சு எடுத்துருவான். லட்ச லட்சமா கொண்டு கொடுக்குறான் ஆஸ்பத்திரிக்கு. கிம்ஸின் போறான், நிம்ஸின் போறான், என்னங்க எல்லாமோ கொண்டு போய் கொட்டுறான். எத்தனை லட்சம்? 10 லட்சம், 20 லட்சம், எத்தனை லட்சம் வேணுமாலும் வாங்கிப்பா, எனக்கு ரிலாக்ஸ் கிடைக்கணும். பணக்காரன்ல எனக்கு ரிலாக்ஸ் கிடைக்கணும், எத்தனை லட்சம் வச்சுக்கோ, அதை பத்தி கவலை இல்லை. வாரி இறக்கிறான் வாங்கி. அல்லாஹ் அந்த கடமைக்கு ரொம்ப சொற்பமானது, 2.5%, ரொம்ப அற்பமானது. அதை கொடுப்பதற்கு அவன் தயங்கன். என்னுடையது என்னுடையது, நான் செல்வம் குறைந்து விடுமோ என பயப்படுகிறான். இல்லை, சொல்றான், மா நசகம் மா நகசமாலும் மின் சதகத்தின். இந்த ஜக்காத்தின் கொண்ட கடமையை, தர்மத்தை நீ கொடுப்பதன் மூலமாக எந்த ஒரு செல்வமும் குறைந்து விடுவதில்லை. யுர்பி சதகாத், அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி சதகாத். அல்லாஹ் என்ன சொல்றான்? வட்டியை அழிக்கிறான். இவன் சொல்றான் வட்டினாலும் நல்லது கிடைக்குதுன்னு நினைக்கிறான். ₹1,00,000 கொடுத்துட்டா மாசம் 5,000 கிடைச்சிடும், 4,000 கிடைச்சிடும், வந்துட்டே இருக்குது. ஆஹா புரியுது, ஒரு வருஷத்துல இத்தனை 1,00,000 2,000 3,000 இல்ல, அது அழியுது. எப்படி அழிப்போம்? இவன் சேகரித்து வைத்த பணமெல்லாம் எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் சேகரித்தான், ஒரு நிமிஷத்துல அல்லாஹ் அழிச்சு போடுறாங்க. அப்படிதான் அழியுது, அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் உயிருபி சதகா, தான தர்மம். ஒரு குதிரைக்காரன் தன்னுடைய அந்த குதிரை குட்டியை எப்படி அழகாக அதற்கு உணவூட்டி கொள்ளு போட்டு புல்லு போட்டு அழகாக வளர்க்கிறானோ, அதை மாதிரி ஒருவன் செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்க்கிறான். யுருபி வளர்க்கிறான். வளர்ந்து 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 கொழுத்து நாளை சொர்க்கத்துல போகும்போது கொழுத்தாதான், நான் உன்னுடைய அடியானே இதோ பாட்டா, உன்னுடைய தான தர்மங்கள் இதோ இருக்கிறது, செழிப்பாக தான். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த ஒரு தர்மத்தையும் தர்மம் செய்து எவரும் ஏழ்மையானதாக வரலாறு கிடையாது. ஜக்காத் கொடுத்ததன் மூலமாக ஒருவன் பிச்சைக்காரனாக ஆகிவிட்டான் அல்லது வறுமை ஆகிவிட்டான், மற்றவர்களிடம் போய் கையேற்றக்கூடிய நிலைக்கு ஜக்காத் அவனை ஆகிவிட்டது என்று உலக வரலாறுகளில் ஒருவரை கூட கொண்டு நடத்த முடியாது. அவன் சொல்றானா போய், ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நேரம் பார்க்கணும். அல்லாஹ் ஜக்காத் கொடுக்க சொன்னது யாரா? ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வமா இருக்கிறவன், அந்த அளவு செல்வ நிலையில இருந்து அவன் இறங்கிடக்கூடாது. அந்த லெவல் அவன் வந்தால்தான் ஜக்காத் கொடுக்கும். அப்படி இருக்கும் எப்படி அவன் ஏழ்மையாக முடியும்? தவறாக விளங்கி வைத்திருக்கிறார் என்று சொல்றது. அதனால ஜக்காத் கொடுப்பது அவசியம் என்ன, கொடுக்காதனால் ஒரு விளைவு என்ன என்பதை எல்லாம் நாம் தெரியும். அடுத்தது முக்கியமாக நம்ம தெரியவிருப்பது, ஜக்காத்து யார் கொடுக்கும், எதிலிருந்து கொடுக்கும். ஒருவன் ஜக்காத்து கொடுப்பதற்கு எப்போது கடமைப்பட்டவனாக ஆகிறான் நம்ம எல்லாரும் தெரியும். எல்லாரும் ஜக்காத் கொடுக்கிறனா? ஜக்காத் கொடுப்பதற்கு ஒரு அளவு இருக்கிறது. செல்வத்தில் பொருளாதாரத்துக்கு ஒரு வரம்பு இருக்கிறது.
இஸ்லாம் வரம்பு வைத்திருக்கிறது. அந்த வரம்பை அடைந்தால்தான் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் அவன் மீது கடமையாகிறது. நம்ம இந்தியாவில் இன்னைக்கு சட்டம் போட்டிருக்காங்க எப்படின்னா, அவன் டேக்ஸ் கட்டுறா இருந்தா இத்தனை லட்சம் ரூபா அவனுக்கு இருந்தா வருமானம் இருந்தா டேக்ஸ் வரணும். 1 லட்சம் ரூபாய் மற்றவன் சேர்ந்து அவன் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை வச்சுல. இது யார் காட்டி கொடுத்த சட்டம்? இது யார் காட்டி கொடுத்தது? இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இது. இஸ்லாம் தான் சொன்னது. இன்னைக்கு அதை அமல்படுத்தலாம் வேற கோணத்துல, வேற கோணத்துல. இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? ஒருவன் செல்வந்தன், அதாவது ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் செல்வந்தர்கள். ஏழைகள் மீது ஜக்காத் கொடுக்க கடமை கிடையாது, வாங்கினாங்க குறையப்பட்டவர். செல்வந்தன் என்று ஒருவருக்கு எப்போ சொல்லப்படும் அது தெரியாது. ஒருவன் செல்வந்தன் வரி முதலாளி என்று சொல்றாரு. முதலாளி என்று முதலே ஆளக்கூடியவர், அது சரியா வராது. முதலாளி என்று சொல்றாரு. செல்வந்தன் என்று சொல்லலாம். ஒருவரை செல்வம் அவன்கிட்ட இருக்க, ரொம்ப செழிப்பானவன், செல்வம் இருக்கிறது, ஜக்காத் எப்போ சொல்லணும் சொன்னா, இஸ்லாம் யாரை செல்வந்தன் என்று சொல்கிறது சொன்னால், ஒருவன் தனக்கு அன்றாடம் தேவையான வாழ்வாதாரம், அன்றாடம் குடிப்பு சாப்பிடுவதற்கு உண்டான உணவு வசதி, வருமானம் அதுக்கு இருக்கிறது. அது போக தனக்கு இருப்பதற்கென ஒரு இல்லம் இருக்கிறது, வேண்டும் இல்லமும் இருக்கிறது. அது போக அந்த இல்லத்தில் அவன் புழங்குவதற்கு தேவையான சாதனங்கள் அவனுக்கு இருக்க வேண்டும். திருச்சி, எலக்ட்ரி அல்லது வாஷிங் மிஷின், இந்த மேசல், டேபிள், பெட்டு, படுக்கை, இதெல்லாம் இருக்கிறது துவையா. இதெல்லாம் அவனுக்கு அன்றாடம் தனக்கு தேவை, சொந்த தேவை, அந்த தேவைக்கு இருக்கணும். வீடு இருக்கணும், அவனுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் இருக்கணும். அன்றாடம் சாப்பிடுவதற்கு தேவை இருக்கணும். இது போக தன் சொந்த தேவைக்காக வேண்டி போக்குவரத்துக்கான என்னது ஒரு வாகனம் இருக்கணும். இவ்வளவு இருக்கு. இது அவனுக்கு சொந்த தேவை. இது போக இதெல்லாம் அன்றாடம் தேவை போக உபரியாக அதிகப்படியாக, இதெல்லாம் அதிகப்படியாக அவங்களை சுற்றி இருக்குமானால், இதெல்லாம் இல்லாம தனியா ஒரு வீடு வச்சிருக்கான். சொந்த வீடு இருக்குது. அது போக தனியா ஒரு வீடை கட்டி வாடகை கொடுக்குற வீடு இருக்குது. தனியா ஒரு தோப்பு கிடக்குது, 1 ஏக்கர் நிலத்துல ஒரு தோப்பு கிடக்குது. பேங்க்ல கொஞ்சம் பணத்தை போட்டு வச்சிருக்கிறான். களத்துல 10-50 பவுன் நகை இருக்குது. நிறைய இந்த வாழலாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இஸ்லாம். அப்ப தன்னுடைய தேவை, அத்தியாவசிய தேவை இருக்க வீடு, வீட்டுடைய உபகரணம், போக்குவரத்துக்கு வாகனம், அன்றாட தேவை, இது போக உள்ள மற்ற இதுகளெல்லாம் அதிகமாக இருக்குமானால் அந்த சொத்துக்கள் எல்லாம், அந்த தோப்பு, அந்த வீடு, அந்த நகை, இதெல்லாம் சேர்த்து கணக்கு பார்க்கும், மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது 85 கிராம் தங்கத்துடைய மதிப்பை தாண்டி விடுமானால், 1 கிராம் தங்கம் என்ன விலை? 1500 வைங்க, உதாரணத்துக்கு கூட குறை இருக்குது. 1500 என்று வைத்தால் எண் 1 8 8 4 12 1,20,000, ஒரு 25, 1,25, 1,27,500 ரூபாய். 85 கிராம் தங்கம் 1,27,500 கணக்குதாரா? பச்சை கொள்ளது 1,27,000 ரூபாய் ரெண்டு வைங்க. அதாவது 1500 வச்சு வைத்தா, 1 கிராமுக்கு 1500 வைத்தால் 85 கிராம் தங்கத்துடைய மதிப்பு இன்றைய தேதியில் எவ்வளவு இருக்கிறது? 1,27,000 ரூபாய். இந்த 1,27,000 ரூபாய்க்கு உட்பட்டு ஒருவருக்கு சொத்துலாம் இருக்குது. ஒரு 2 சென்ட் இடம் இருக்குது, அதில் கொஞ்சம் ஒரு 2 நகை இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது 1,27,000க்கு எட்டல் அதுக்குள்ளதான் இருக்குது. 1,27,000 எட்டல் 85 கிராம் மதிப்பை அடையலை, அதுக்குள்ளதான் இருக்குது. அவன் ஜக்காத் கொடுக்க கடமை இல்லை. அவன் மலாடி 4 தங்கம் இருக்குது, 2 சென்ட் இடம் இருக்குது, கொஞ்சம் பேங்க் இருக்குது, 1 சென்ட் இடம் 5,000 ரூபா 1 சென்ட் வச்சுக்கிடுவோமே. நாமினேடியில் 10 சென்ட் கிடக்குது, 15-50 ரூபா 50,000 ரூபா தான். 10 சென்ட்டுக்கு இடம், அது 4 கொண்டு 1 சென்ட் இருந்தால் அது 50 லட்சம், அது வேற. ஏதோ அவனுக்கு சென்ட் இருக்குது எங்கேயோ, அப்போ அவங்களுக்கு பதிலாக அவன் கொடுக்க வேண்டாம்.
மேல கடமை. இந்த 1,27,000 தாண்டணும். ஆனா இன்னைக்கு எத்தனை லட்சம் இருக்கு, அது வேற நிறைய இருக்காரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அளவு எப்ப அவனை செல்வந்தனா கருதப்படும், 1,27,000 உட்பட்டு இருந்தால் அவனை செல்வந்தனாக இஸ்லாம் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. அவன் அன்றாட காட்சியாக தான் என்ன செய்து பார்க்கிறது. இந்த 1,27,000 தாண்டி அவனிடத்தில் இருக்கிறது. 10 ஏக்கர் தோட்டம் இருக்குது, 100-200 பவுன் நகை இருக்கிறது, பேங்க்ல கரன்சி இருக்கிறது, 10-15 வீடு இருக்கிறது, பிளாட்டுகள் நிறைய வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய இருக்கிறது. எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா என்னது 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம் நிறைய இருக்கிறார்கள். நல்ல செழிப்பாக இருக்கிறார்கள். அது எந்த குறையும் இல்லை. உள்ள புது பார்த்தா பறக்கத்தான் இருக்கிறார்கள். சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லாம் போகுது. அதனால இந்த 1,27,000 மதிப்பை விட அதிகமானவர்கள் சமுதாயத்தில் அதிகம் இருக்கிறார்களா இல்லையா? இருக்காங்க. அவர்கள் தான் செல்வந்தர்கள். அவர்களை பார்த்தியா, அவர்கள் மீது தான் கடமை. தன்னுடைய அது எப்ப கடமை? இந்த ஒரு வருஷம் அவன் என்ன செய்யணும், 1,00,000 ரூபாய் 1,27,000 கணக்கு பார்த்து கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் வரை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உதாரணமா 10 இன்னைக்கு கணக்கு பார்க்கணும். உதாரணம் தெளிவாக சொல்றா, தனக்கு இருக்கக்கூடிய வீடு, தனக்கு போகக்கூடிய வாகனம், அன்றாட தேவை இது எல்லாத்தையும் தள்ளிட்டு மிச்ச சொத்தை கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. அந்த தென்னந்தோப்புடைய மதிப்பை நம்ம என்ன செய்யறோம், எழுதுறோம். தென்னந்தோப்பு, அந்த தென்னந்தோப்புடைய மதிப்பு உதாரணமா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குன்னு வைங்க. ஒரு ஏக்கருக்கு இன்னைக்கு 10 சென்ட்டுக்கு 10 ரூபா வச்சு ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபா எழுதணும். 10 லட்சம் ரூபா. நகை இருக்கிறது. நகை அது பிஸ்கெட் ஆகுமோ நகையாகும் எதா இருந்தாலும் சொல்லலாம். அந்த நகை எல்லாம் கேட்கும்போது அதனுடைய மதிப்புக்காகும்போது ஒரு 5 லட்சம் ரூபா. ஏன்னா 10 15 லட்சம் ரூபா மதிப்பாச்சு. ஒரு 2 பிளாட் அங்கே கிடக்குது. அந்த 2 பிளாட்டுக்கு அதுவும் 10 லட்சம் ரூபா. அப்போ 15 மொத்தம் 25. நம்மகிட்ட கேஷாக கொஞ்சம் பணம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு 50,000 ரூபாய், அது 1 லட்சம் ரூபா போடுறது. 25, 26 லட்சம். இப்போ மொத்தம் பார்க்கும்போது 26 லட்சம் ரூபா நம்முடைய வீடு வாசல்லாம் போக 26 லட்சம் ரூபா நம்மகிட்ட என்ன இருக்கிறது, சொத்து நம்மகிட்ட இருக்கிறது. இதுதான் கணக்கு பார்க்கணும். இந்த 26 லட்சம் ரூபாய்க்கு நம்ம அதிபதியா இருந்தால் அதை கணக்கு 2.5% தான் கொடுக்கணும். 2.5% எவ்வளவோ, 26 லட்சத்துக்கு 25, 25, 50, 6 12, 6 3 எவ்வளவு, 15, 65,000 ரூபாய். ஒரு இடத்துல 26 லட்சம் ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு வருடத்துக்கு எவ்வளவுதான் கொடுக்கணும், 65,000 ரூபாய் கொடுத்துட்டா நிம்மதி ரிலாக்ஸ் ஆகிடலாம். மிச்சம் பூரா அவருக்கு தான் வச்சு அனுபவிச்சுட்டே இருக்க. பெருக்கு நிறைய பெருக்கு, 26, 56, 66. ஏன்னா அதிகம் ஆக ஜமாத்துகள் அரசாங்கத்துகள் ஆகும். நம்ம ஜமாத்துல நம்ம என்ன செய்யணும், பெருக்கு சொத்தை பெருக்கு, இன்னும் பெருக்கு, வியாபாரம் செய், ரியல் எஸ்டேட் பண்ணு, தோட்டத்தை இன்னும் நல்ல ஆதாரம் எடுத்த வாங்கி போடு. நம்ம ஜமாத்துக்கு சொல்லணும், உறுப்பினருக்கு சொல்லணும், பெருக்கு. ஏன் பெருக்கு அவருடைய சொத்து அதிகமாக இங்க கொடுத்துட்டே வருது. ஜக்காத்து பணம் வந்துகிட்டே இருக்குது. 1 லட்சம் ரூபாய் இருந்தா 2,500 தான் வருது. 10 லட்சம் ரூபாய் இருந்தா 25,000 ரூபாய் ஜக்காத்து வருது. ஜக்காத்து வைத்த ஜக்காத்துக்கு. அதனால நம்ம ஊக்குவிக்கணும். நல்ல சம்பாதிக்கும், பொருள் நடக்கும். அழகான திட்டம் வச்சிருக்கிறது. அதனால இதுதான் யார் கொடுக்க வேண்டும், செல்வந்தர் கொடுக்க வேண்டும். யார் செல்வந்தர்? ஒருவரிடத்துல எல்லாம் கொஞ்சம் 1,27,000 ரூபாய்க்கு அதிகமாக யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள். அந்த செல்வத்தில் இருந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் கணக்கு பார்த்து 2.5% வைத்து ஜக்காத்தில் கொடுத்து விட வேண்டும். எப்படி கணக்கு பார்க்க வேண்டும்? சிலர் சொல்வார்கள், நகைக்கெல்லாம் ஜக்காத் கிடையாது, இல்லை எழுதி போதிய எழுதி வச்சிருக்காங்க தப்பிக்கிறதுக்காக. அப்ப எல்லா சொத்தையும் நகையாக கலந்து பண்ண முடியாது. ஒரு ஜக்காத் கொடுக்க வேண்டாம். பொய்
செல்வங்களிலிருந்து எடுங்கள். நகை செல்வம் இல்லையா? கரன்சி செல்வம் இல்லையா? பிளாட் செல்வம் இல்லையா? தோப்பு செல்வம் இல்லையா? நிலங்கள் செல்வம் இல்லையா? பில்டிங்கள் செல்வம் இல்லையா? வியாபார பொருள்கள் செல்வம் இல்லையா? எல்லாரும் செல்வம். செல்வம் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்லுவோம். எல்லாம் செல்வம் தான். எது எதெல்லாம் ஒருவன் தன்னுடைய செல்வம் என்று சொல்லுகிறானோ அத்தனையும் கணக்கு பார்க்க வேண்டும். கணக்கு பார்த்து அந்த செல்வத்திற்கு இதுலேருந்து கொடுக்கணும், நகையிலிருந்து கொடுக்க வேண்டாம், அதுலேருந்து கொடுக்க வேண்டாம், பணமா இருந்தால் மட்டும் கொடுத்தா போதும் என்று தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார்கள். ஏன்னா வருமானத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஒரு பில்டிங் இருக்குது, 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங் இருக்குது, 1000 ரூபாய் வருமானம் வருது, அந்த வருமானம் மட்டும் கொடுத்தா போதும், அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். சிலது அது கொஞ்சம் ஒத்துமையா போய் தவறான முறையிலே மக்களுக்கு வழக்கு கொடுத்தா எல்லாம் கணக்கு பார்க்கணும். வருமானத்துக்கு மட்டும் சிலர் தவறாக பண்ணி வச்சிருக்காரு. ஒரு தோட்டம் இருக்கிறது, 1 ஏக்கர் நிலம், தென்னந்தோப்பு, அதுல இருந்து ஒரு வெட்டுக்கு 1 ஏக்கர்ல இருந்து ஒரு 1000 காய் வெட்டுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1000 தேங்காய் வெட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு கொடுக்க வேண்டிய ஹக்க அந்த அறுவடை செய்யக்கூடிய தேங்காய் என்னைக்கு வெட்டப்படுதோ அன்னைக்கு கணக்கு பார்த்து தாண்டமா கொடுத்துட்டு அது முடிச்சோம், அது முடிஞ்சது. அது அப்ப இடையில வரக்கூடிய வருமானத்துக்கு வாத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. அல்லாஹ் என்ன சொல்றார்? நீங்கள் விவசாய நிலங்களிலே அந்த தானியங்களை நீங்கள் அறுவடை செய்கின்ற பொழுது அறுவடை செய்கின்ற அந்த நாளிலேயே அதற்குண்டான இதை நிச்சயங்களை கொடுத்து விடுங்கள். அது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தனி சட்டம் இருக்கிறது. இந்த தேங்கை போன்ற பொருட்களுக்கெல்லாம் அழுகின்ற பொருட்களுக்கு என்ன இல்லை, ஜக்காத் கிடையாது. தேங்கை பொறுத்தவரை அழுகின்ற பொருட்களை என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. தேங்கையை என்ன செய்யலாம், கொப்ராவா எடுத்து அதை காய வைத்து அதன் மூலமாக எண்ணெய் இன்னும் எத்தனையோ உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அதனால அது அன்றைக்கு அறுவடை செய்யும் போதே நீர் பாய்ச்சி காய்ச்சலை வலிச்சு நீர் பாய்ச்சி தேங்காய் வளர்த்து கொண்டாந்தா அதுல 20 ஒரு பங்கு கொடுக்கணும். 1000 தேங்காய் வந்தா என்ன செய்யணும், 50 தேங்காயை நல்லா தேங்காய் கொடுக்கணும். இல்ல தானா வளர்ந்தது ஒரு செலவும் இல்லைன்னா 10% எஞ்சனும் 100 தேங்காயை கொடுக்கணும். அது அன்னைக்கு கொடுக்கணும். அது போக அது அப்பப்போ கொடுக்கிறது. அது போக நம்முடைய செல்வத்தை கணக்கு பார்க்கும்போது 1 ஏக்கர் நிலம், அந்த நிலத்துடைய மதிப்பு என்ன அதங்க எழுதணும். தேங்காய் தான் கொடுத்தாச்ச, நிலத்துக்கு நீ ஏன் கொடுக்கணும்? நிலம் சொத்து இல்லையா? நிலம் சொத்து இல்லையா? சொத்து எதெல்லாம் சொத்து என்று சொல்லுகிறாயோ அந்த சொத்து எல்லாம் கணக்கு பண்ணணும். இப்படி கணக்கு பண்ணினால் இதான் கால்குலேட் பண்ணக்கூடிய முறை. ஜகாத்தை செல்வந்தர்கள் யார் என்று சொல்லிவிட்டு அந்த செல்வந்தருடைய செல்வத்தை எப்படி கால்குலேட் கணக்கு பண்ண வேண்டும், மொத்த சொத்து மதிப்பை கணக்கு பண்ணக்கூடிய முறை இப்படிதான் கணக்கு பண்ணணும். நகை, தோப்பு, வயல், கரன்சி, இது எல்லாத்தையும் மதிப்பு, மொத்த மதிப்பு 10 லட்சம் ரூபாய் மதிப்பு. அப்படியா 25,000 ரூபாய் 2.5%, 25,000 ரூபாய் வைத்து ஜகாத்துக்கு தள்ளிட வேண்டியதான். எப்ப பார்க்கணும்? இன்றைய தேதியில நம்ம கணக்கு பார்த்துட்டோம்னா அடுத்த வருஷம் வரை என்ன செய்யணும், அடுத்த வருஷம் இதே தேதியில தான் கணக்கு பார்க்கணும். அதுக்கு இடப்பட்ட காலத்துல வரும் வருமானம் வரும் போகும், அதெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கணக்கு பார்த்தாச்சு. இந்த தொகையை கணக்கு பார்த்த அந்த தொகையை எப்படி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும்? ஒருவர் 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா இருக்கார், எல்லாம் கணக்கு பார்த்து 10 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய் ஜக்காத் என்பதை அவர் தெரிந்து விட்டார். அந்த 25,000 ரூபாய் ஜக்காத் தொகையை அவர் எப்படி கொடுக்க வேண்டும்? தன்னிஷ்டத்துக்கு கொடுக்கலாமா? வீட்டில் வரக்கூடியவருக்கு 10, 5 அபியோகம் பண்ணலாமா? இல்லை. அந்த 25,000 ரூபாய் ஜக்காத்தாக உள்ளது, அல்லாஹ்வுக்கு உரிமைப்பட்டது. அது பைத்து ஜக்காத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்துவிட வேண்டும். பைத்து ஜக்காத்தில் இருந்துதான் டிஸ்ட்ரிபியூட், விநியோகம் இங்கிருந்தான் விநியோகம் செய்யப்பட வேண்டும். அவர் இஷ்டத்துக்கு விநியோகம் செய்ய முடியாது. அவர் வேண்டுமானால் என்ன செய்யலாம், அவருக்கு தெரியப்பட்ட வேண்டப்பட்டவர்களுக்கு அப்ளிகேஷனை வாங்கி அவரை நாடி வருகிறார்களா இல்லையா? ஒரு செல்வந்தராக மக்கள் நாடி வருவார்கள். இந்த ஊர்ல ஒரு வசதி படைத்தவர் இருக்கிறார், அவர் ஜக்காத் எல்லாம் கொடுக்கிறார், உங்களுடைய தகுதி உடையவர், அவரை போய் கேட்டால் அவருக்கு ஜக்காத்து கிடைக்கும் என்று சொல்லி
அவரை நாடி வரக்கூடியவர்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் இஷ்டத்துக்கு தூக்கி கொடுக்காம விசாரிக்காம கொடுக்காம வரக்கூடியவர்களுக்கு ஜமாத்திலிருந்து அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை வாங்கி வச்சுக்கிட்ட விண்ணப்ப படிவம், இந்த விண்ணப்ப படிவத்தை கேட்டால் விண்ணப்ப படிவம் இதை பூர்த்தி செய்து அடியில் அவர் எழுதணும். இவர் நமக்கு தெரிந்தவர் தான், இவர் ஜக்காத் பெற கடமைப்பட்டவர் தான் என்று அவர் பரிந்துரை செய்து அந்த விண்ணப்பத்தை அவர் கையில கொடுத்து பைத் ஜக்காத்தை கொடு. அங்க கொடுத்த உடனே என்ன செய்வார்கள்? ஆய்வு செய்வார்கள். இவர் யார், நீ யார், இந்த ஜமாத்தை சேர்ந்தவன் தானா, உன் முகவரி என்ன, நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு அன்றாட வருமானம் என்ன, உனக்கு நீ எந்த வகைக்காக ஜக்காத்தை நாடி வந்திருக்கிறாய், மருத்துவமா அல்லது அன்றாட உணவுக்கா அல்லது படிப்பு செலவா அல்லது கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாயா, எது இது ஆய்வு. உனக்கு எவ்வளவு தேவை? 50,000 ரூபாயா? சரி 50,000 ரூபாய், இவருக்கு 50,000 ரூபாய் ஜக்காத் நிதியிலிருந்து கொடுக்கலாம் என்று ஆய்வு குழு என்ன செய்யும்? தீர்மானிச்சு எழுதுன பைத் ஜக்காத் கமிட்டியை கூட்டி அவருக்கு 50,000 ரூபாய் சேங்ஷன் ஆகி பைத் ஜக்காத் வங்கியிலிருந்து 50,000 ரூபாய்க்கு செக் எழுதி அவருடைய கையில் நிச்சயம் கொடுத்திருந்தா உன்னுடைய கடனை தீர்த்துக்கோ, உன்னுடைய நோய்க்கு வேண்டி நீ வாழ பார்த்துக்கோ, உன்னுடைய வீடு பிடிச்சு கிடக்கா நீ அதை சரி பண்ணிக்கோ. இப்படித்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சமூக செழிப்பா இருக்கு. இந்த 5 இதுதான் போறேன். கணக்கு பார்த்தாச்சு, எவ்வளவு தெரிஞ்சாச்சு, அதை எப்படி விநியோகிக்கணுங்கிறது தெரிஞ்சாச்சு. எங்க தான் கொடுக்கணும்? பைத் ஜக்காத்தில் கொடுத்து பைத் ஜக்காத்தின் மூலமாகத்தான் அது விநியோகிக்கப்பட வேண்டும். காரணம் அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜக்காத்து பெற உரிமைப்பட்ட 8 பேர்களை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது இந்த பைத் ஜக்காத்துல வேலை செய்கின்ற பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, வசூல் செய்யக்கூடியவங்க, அவங்களும் இந்த ஜக்காத்து பொருள் இருந்து பெற கடமைப்பட்டவர்களா இருக்காங்க இல்லையா, அதை வசூல் செய்துதான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்றைக்கு அந்த திட்டங்கள் இல்லை. ஆக ஜக்காத்தில் எவ்வளவு கொடுக்க வேண்டும், அது யார் கொடுக்க வேண்டும், அது எப்படி கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் என்ன செய்தோம்? சுருக்கமாக நாம் தெரிந்துவிட்டோம். இது போக இது சம்பந்தமான விளக்கங்கள் இருந்தால் நோட் பண்ணி வைங்க. கடைசியில விளக்கங்கள் கேட்க இன்ஷா அல்லாஹ் இடையில நம்ம விடுபட்டு இருக்கு. இது போக ஜக்காத் நிதி பைத் ஜக்காத்தில் முடிஞ்சாச்சு. எல்லாரும் பாம்பா வச்சுட்டு ஒவ்வொரு 26 கொடுக்குறாரு, ஒரு 50,000 கொடுக்குறாரு. 1 கோடி சொத்துக்கு ஒருவர் இருக்கிறாங்க. 1 கோடி சொத்துக்கு இன்னைக்கு 4 சென்ட் இடம் நாகூர்ல இருந்தா 2 கோடி ரூபா. இன்னைக்கு அந்த கோடியா இருக்கிறாங்க. அது கணக்கு பார்த்தா 1 கோடி ரூபாய் வரை ஜக்காத் நிதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியாக இருக்கிறாங்க. சொத்துக்கு அதிபதி இருக்கிறாங்க. அவங்க கணக்கு பார்த்தா 2 லட்சம் ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்துக்கு உடைமை பெற்றவராக இருந்தா அவர் என்ன செய்யணும்? கணக்கு பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாய் ஜக்காத்து பைத் ஜக்காத் கொடுக்கணும். ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, ஒரு 2 லட்சம் ரூபாய். இப்படி பார்த்தா மாஷா அல்லாஹ் பைத் ஜக்காத்துல 25 லட்சம் ரூபாய் வந்து குமிஞ்சிட்டது. இந்த 25 லட்சம் ரூபாய் குமிஞ்ச உடனே இதை யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், யார் யார் தகுதியானவர்கள் என்பதை சொல்லி காமிக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8 பேர் கொண்ட பட்டியலை எழுதினார். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபி الرقابி وفي الرقاب والغارمين سبيل الله. 8 பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு? ஃபகீர், மிஸ்கீன், வழிப்போக்கன், இன்னும் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள், அடிமையை விடுதலை செய்வது, இன்னும் என்னது வேலை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடியவர்கள், கடன்பட்டவர்கள். இப்படி 8 பேர் கடனாளிகள். இதுல முக்கியமா குறிப்பிட வேண்டியது கடன்பட்டவர்கள். கடன் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடனை நிவர்த்தி செய்ய வழி இல்லாமல் தான் வங்கிகளை நாடி, வட்டி கடைகளை நாடி செல்கிறார்கள். தங்களையே வாங்கிக் கொள்கிறார்கள். தங்களுடைய செல்வம் எல்லாம் அழிகிறது. நகைகளை கொண்டு போய் அடமாக இருக்கிறார்கள். ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்ட நகைகள், அதிகமான நகைகளும் இன்றைக்கு வட்டி கடையிலே வங்கியிலே இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு
கொடுக்க தயாராக காரணத்தினால், அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முறையான ஜகாத்தை அமல்படுத்தாத காரணத்தினால் சமுதாயம் வட்டிப்பிடியிலே இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வட்டி, அதாவது கடன் பட்டவர்கள் என்றால் யார்? ஏழை, ஃபகீர், அன்றாட காட்சி, மிஸ்கீன், ஃபகீர். ஃபகீர் என்றால் ஏழை, பரம ஏழை. மிஸ்கீன் அவனுக்கு வருகிறது, ஆனால் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை, அவன் மிஸ்கீன். ஒன்றுமே இல்லாதவன் ஃபகீர், வறுமை கொண்டு கீழே உள்ளவன் ஃபகீர், கடன் பட்டவன். இந்த ஃபகீர் கொடுக்க, ஏழை கொடுக்கணும், அவன் எப்படியாவது அன்றாட காட்சி வசதி இல்லாமல் எத்தனை பேர் நீ பாருங்க, வறுமையில இருக்கிறாங்க, அவங்களால உழைக்க முடியாது, விதவைகளா இருக்கிறாங்க, வயசாகி விட்டது, எந்த வருமானமும் இல்லை, அவர்கள் யார் காப்பாற்றுவது தெரியல, அப்படியே நினைக்கிறார். இவங்களை எல்லாம் நாடி போய் சர்வே எடுக்கணும். சர்வே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? உங்களை தேடி வராமல், அதாவது தங்களுடைய சுய மரியாதையை பாதுகாத்தவர்களாக வீடு வீடாக வந்து கெஞ்சி கேட்காமல் தங்களை தாங்களையே வருந்தி தங்களுடைய கண்ணியத்தை பேர் வீடிலே அடங்கி கிடக்கிறார்களே, அவர்களை கண்டுபிடித்து கொடுங்கள். சொல்ல மாட்டார்கள், அவங்கள்ட்ட கேட்கணும், போகணும். அவருடைய நிலைமை என்ன? உனக்கு வருமானம் இருக்குதா? அன்றாட கஞ்சி குடிக்கிறியா? அன்றாடம் சாப்பிடியா? போதிய வருமானம் இருக்குதா? போதிய ஆடை இருக்குதா? மருத்துவமனை இருக்குதா? சர்வே எடுக்கணும். சர்வே எடுத்து தகுதியா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கணும், வறுமையை போக்கணும், அந்த மஸ்கரத்தை போக்கணும், மிஸ்கின்ல தன்மையிலிருந்து அவனை விடுபடணும். கடன்பட்டவர்கள், கடன்னா சும்மா கண்ட கடன்லாம் கிடையாது. இன்னைக்கு எதுக்கு வேண்டி கடன் வைக்கிறான்? வரதட்சணைக்கு கடன் வைக்கிறான், வேற ஏதாவது ஆடம்பர செலவுக்கு கடன் வைக்கிறான், ஹராமான காரியங்கள் செலவுக்கு கடன் வைக்கிறான். அந்த கடனை எல்லாம் நிவர்த்தி செய்து வைத்தது காத்தில்ல. எங்கேயாவது போய் எனத்தையாவது கடனை பண்ணிட்டு நான் பண்ணிக்கிட்டு இந்த ஹராமான வழியில செய்யிட்டு வைத்தது காத்து நான் கடன் பண்ணேன், அதுக்கெல்லாம் தரமுடைய பொய்யா? ஹலாலான முறையில ஒரு மருத்துவம், ஒரு பாதிப்பு, வறுமை, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையை கொடுத்து அவன் மாட்டிக்கிட்ட கடனை செலுத்த முடியாமல் இருந்தா நம்ம நினைச்சலாம், வைத்திய சக்காத்திலிருந்து நீ கடன் பெற்றிருக்கியா, நகையை கொண்டு வச்சுக்கியா, நோய்க்கா வேண்டி அப்படியா, எவ்வளோ வச்சிருக்கியா? 10 போனா வச்சாச்சு. இந்த 10 போனுக்கு எத்தனாயிரம் ரூபாய்க்கு கடன் எடுத்துருக்க? 50,000 ரூபாய் கடன் எடுத்துருக்கியா? சரி, கொண்டா, லீஸ்ட்டை கொண்டா. அந்த நகையை நாங்கள் திருப்புறோம். நம்ம என்ன செய்யணும்? வைத்திய சக்காத்துல இருந்து அந்த 50,000 ரூபாய் சக்காத் அமௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த நகையை நம்மளாக போய் திருப்பி நம்ம வாங்கி என்ன செய்யணும்? நகையை அவன் கையில ஒப்படைச்சு கொடுக்கணும். அவங்களா காசு கொடுத்தா நீங்க எடுத்துக்கிட்டா வேற ஒரு வெட்டிக்கு அவன் பணத்தை கொடுத்துருவாங்க. இதான் செய்யணும், வைத்திய சக்காத்து செய்யணும். இப்படி கடத்திலிருந்து விடுபடணும். இந்த 8 பேர்கள், 8 பேர்ல அடிமை கிடையாது இல்லையா? இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள், இஸ்லாத்தை வந்துட்டா வந்த காரணத்தினால வீட்டை விட்டு விரட்டுறான், தாய் தோமா விரட்டி விடுறான். எத்தனையோ கேசுகளை பார்க்குறோம். அவனுக்கு இருக்க அடைக்கலம் இல்லை, இருக்க வீடு இல்லை, உண்ண உணவு இல்லை. அவனுக்கெல்லாம் தேடி பிடிச்சு அவனுக்கு கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஜக்காத்து பைசா கொடுக்கணும், அவன் நிம்மதியாக வாழணும் சொல்லுது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள், அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொடுத்தா இந்த சமூகம் செழிப்பாளிக்கும், வறுமை இருக்கக்கூடாது. ஆக இந்த 8 பேர்களுக்கு கொடுக்கணும். இந்த 8 பேர்களும் இந்த வைத்திய ஜக்காத்தை கடமைப்பட்டவர்கள். அவங்க அணுகணும், அழகி விண்ணப்பத்தை பெறணும், விண்ணப்பத்தை கொடுத்து நிதிக்கு ஏற்றவாறு அவருக்கு ஆட்சி பட்டுவாடா பண்ணணும். அதோடைய வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டாக எழுதி வைத்து வங்கியில் வச்சு கரெக்டாக எழுதி வச்சு யார் யாருக்கு ஒவ்வொரு வருடத்திலும் எவ்வளோ ஜக்காத் வந்திருக்கிறது, எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இதை மக்களுக்கு சொல்லணும். இப்படித்தான் ஜக்காத் மக்களுக்கு கொடுக்கும்போது ஏழ்மையே இருக்காது. சமுதாயத்தில் வறுமை நிச்சயமாக குறைஞ்சிடும். பாதிக்கப்பட்ட இருக்க மாட்டான், நோய் நொடியினால் அலறி தங்கக்கூடிய இருக்க மாட்டான். இப்படிப்பட்டவர்களும் இருக்கணும். இந்த ஜக்காத்து கொடுக்க பெற கடமைப்பட்டவர்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கூடாது. குஃப்ரியத்தில் கிடக்கிறான், குடிச்சிட்டு அலையலாம்.
ரோடுகள்ல விதைக்கிறான், அப்படிலாம் ஜகாத் கொடுக்க முடியுமா? தொழுகை இல்லை, ஈமான் இல்லை, ஷிர்க்ல மூடி கிடக்கிறான். அதீமுஸ்ஸலா வஆத்து ஸகாத், தொழுகை நிலைநாட்டு ஜக்காத்து. தொழாதவனுக்கு என்ன ஜக்காத்து? தொழாதவன் ஜக்காத்தை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்லாதவன். அதனால தொழுகை இல்லாதவனுக்கு ஜக்காத்து கிடையாது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ஓரளவு ஜக்காத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அது கொடுப்பதுடைய அவசியத்தை பற்றியும் கொடுக்காதவர்களுக்கு கூடிய தண்டனை பற்றியும், யார் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்க வேண்டும், எப்படி கணக்கு பார்க்க வேண்டும் எல்லாம் தெரிஞ்சிட்டோம். அதனால் யார் பெற கடமைப்பட்டவர்கள், எத்தனை பேர்கள், அவர்கள் அவர் உரிமைப்பட்ட அந்த இதை எப்படி பெற வேண்டும், இந்த பைத்து சக்காத்து எப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கண்ணியமாக கொடுக்கணும், அவர்கள் கூட்டத்தை சொல்லிட்டு எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான அம்சம், ஜக்காத்தில் சிலர் ஒரு தவறான ஒரு கொள்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த கொள்கை பரப்பப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களை கொடுக்காமல் ஆக்கக்கூடிய முயற்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செல்வத்தில் ஒருவன் செல்வந்தன் என்றால் யார் என்று நம்ம வழக்கம் கொடுத்தோம். அந்த செல்வந்தனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய செல்வத்தை கணக்கு பார்த்து, எல்லா செல்வத்தையும் கணக்கு பார்த்து மொத்த தொகைக்கும் ஒரு தடவை ஜக்காத் கொடுத்துட்டா அதோட முடிஞ்சுது, திரும்ப அவன் வாழ்நாள் கூட அதுக்கு கொடுக்க வேண்டிய தேவை. உதாரணமா ஒருவன் சொத்தை கணக்கு பார்க்கிறான். கணக்கு பார்க்கும்போது 1 கோடி ரூபாய்க்கு மதிப்பு இருக்கிறது. எல்லாம் நகை, பிளாட்டு, தோப்பு எல்லாம் பார்க்கும்போது 1 கோடி ரூபாய்க்கு மதிப்பான சொத்து அவனுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு அதிகமான சொத்து இருக்கிறது. இதை அவன் கணக்கு பார்த்து 2.5 லட்சம் ரூபாயை 2.5% 2 லட்சம் ரூபாயை வைத்ததுக்காக கொடுத்தாச்சுன்னா இந்த மீதி தொகை, இந்த 1 கோடி ரூபாயில மீதி லட்சமான தொகை அவன்கிட்ட எவ்வளவு காலம் இருந்தாலும், எத்தனை வருடங்கள் இருந்தாலும் அதுக்கு என்ன வேண்டியதில்லை, ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை என்ற ஒரு தவறான ஒரு கொள்கையை இன்றைக்கு மக்கள் மத்தியில் சொல்லி இஸ்லாமிய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இன்றைக்கு சட்டங்களை தன்னிச்சையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தால் போதும் என்பதற்கு குர்ஆனிலும் ஆதாரம் இல்லை, சுன்னாவிலும் ஆதாரம் இல்லை, ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை. அதற்கு மாறாக வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு பல ஆதாரங்கள் இன்றைக்கு என்ன இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸில் இருக்கிறது. அது தெளிவான விஷயங்கள். அது அந்த சர்ச்சைக்கு நாம் உள்ளே நுழைய வேண்டியதில்லை. காரணம் என்றால் நம்மில் எல்லோரும் ஒவ்வொரு வருடம் ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டின் பிரகாரம் தான் நாம் முன்கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி யாராவது கேட்டால் நாம் என்ன செய்ய வேண்டியதுதான், ஒவ்வொரு வருடம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது. ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தால் போதும், திரும்ப அந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும் இல்லை என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். ஆக இஸ்லாத்துடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த ஜகாத் என்ப இதை நாம் நன்றாக தெரிந்துவிட்டோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும், நம்மை நாமே கேட்க வேண்டும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் வாங்கும் நிலையில் இருக்கிறோமா அல்லது கொடுக்கும் நிலையில் இருக்கிறோமா, நமக்கு உடைமைப்பட்ட சொத்தினுடைய மதிப்பு என்ன. ஒவ்வொருவரும் கணவனும் தன்னை சுய பரிசோதனை. இப்போ எல்லாம் அக்கௌண்ட் தனித்தனி தானே, கணவனுக்கு தனியாக அக்கௌண்ட், கொண்டாடி தனியாக அக்கௌண்ட், சகோதரி எல்லாம் அடக்கு. ஏன் மாப்பிள்ளை கொடுத்துட்டாரு நான் ஏன் கொடுக்குறோம்? இல்லை, பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களைத்தான் நிறைய நரகத்திலே பார்த்தார்கள். நரகத்தை வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, என்ன இது கையில காப்பு, உனக்கு நரகத்திலான 2 வளையல் போட வேண்டுமா என்று சொன்ன உடனேயே வளையலை கலத்தி, தங்க வளையலை கலத்தி செய்தாங்க, இறங்கிட்டாங்க. அது பக்தி, அது அல்லாஹ்விடத்தில் உண்மையா. இதெல்லாம் நம்மெல்லாம் இறங்கணும் அவசியம் இல்லை. பெண்கள் தங்க நகை போட்டுக்கலாம், தங்கத்தை நிறைய போட்டால் தான் நமக்கு ஜக்காத்து வரும். நிறைய கொடுக்கும், நிறைய நகையை கொடுத்தாலும் ஜக்காத்தை கொடுத்துருக்கோம். தாய்மார்களே, நகையை போடுங்க, ஆனால் 2.5% வெட்டி கொடுத்துருங்க. ஒவ்வொரு வருஷம் வெட்டிக்கிட்டே
எங்கிட்ட இப்போ எத்தனை போது, அதாவது 50 பவுன் நகை இருக்குது. அது நெக்லஸு, செயினு, காப்பு, ஜிமிக்கி, முக்குத்தி என்னெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து 50 பவுன் இருக்கும். 50 பவுன் இருக்குது. அந்த 50 பவுன்னா ஒரு பவுன் 8 கிராம், 8 40, 400 கிராம். இந்த 400 கிராமுக்கும் சேர்த்து 10 கிராம் நான் என்ன செய்தேன், ஜக்காத் நான் கொடுத்துட்டேன். 10 கிராம் விட்டாச்சு. 400 கிராம்ல 10 கிராம் நான் ஜக்காத் கணக்கு பார்த்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டா மிச்சம் எங்கிட்ட எவ்வளோ இருக்குது, 390 கிராம் என்கிட்ட இருக்குது. அடுத்த வருஷம் நான் அது கொடுக்கணுமா? நான் தான் கொடுத்தேன், குறைஞ்சிக்கலாம் போகும். நான் வெட்டி வெட்டி கொடுத்துட்டே இருக்கேன்மா. ஒவ்வொரு தடவையும் சில பெண்களுக்கு இப்படி கிட்டி விட்டுருக்காங்க. பெண்களை இப்படி இழக்கி விட்டாங்க. நீ கொடுத்தா என்னமா ஆகுறது, இப்படியே வெட்டி வெட்டி கொடுத்துட்டே போனா கடைசி என்ன ஆகும், குழந்தை ஒன்றும் இல்லாம ஆயிடுமே ஏன்னா என்று சொல்லி அவளை இந்த மாதிரிலாம் சீட்டு விடுறாங்க. இல்லை, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும், கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த 50 பவுனுக்கு ஒரு வருடத்துல முதல் வருடம் 10 கிராம் தங்கத்தை நீங்க ஜக்காத்தாக கொடுத்தா அடுத்த வருடம் அது இருக்குமானா 10 கிராம் கொடுக்க மாட்டா. எவ்வளவு கொடுக்குறோம், குறைஞ்சிடும். அதுக்கு அடுத்த வருடம் இன்னும் குறையும், அதுக்கு அடுத்த இன்னும் குறையும். நீங்க 100 வருடம் இந்த வருஷத்துல வாழ்ந்தாலும் ஜக்காத்துடைய அந்த வரம்பை வந்து அடையாது. தாய்மார்களே விளையிடுங்க. நீங்க 100 வருஷம் அந்த ஜக்காத்தை கணக்கு பார்த்து வெட்டி கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த 400 கிராம் என்ன செய்யாது. அந்த ஜக்காத்துடைய அந்த அளவு 85 கிராம் இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி இருக்கா இல்லையா, அந்த வரம்பை வந்து அடையாது. அதனால நீங்க ஏழ்மை ஆயிடுவோமோ, களத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நகையும் போயிடுமோ, சைனெல்லாம் போயிடுமோ, பறிவிடுமோ, பயப்படாதீங்க. இல்லை, 85 அதை அடையணும். அது வர அதெல்லாம் தவறான வழக்கங்கள் கொடுத்து யாரும் கொடுத்துதான் தீரும். வெட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க செல்வந்தர் இருக்கக்கூடிய லிஸ்ட் எதிர்க்காம இந்த 1,27,000 ரூபாய் மதிப்பு அடையிற வர கொடுக்கணும். அந்த 1,27,000 ரூபாய் மதிப்புல நீங்க வந்துட்டா அதை நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். அந்த வரம்பு வந்துட்டா அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். அதுக்கு மேலதான் கொடுக்கணும். அதுக்கு மேலதான் கொடுக்கணும்னு சொல்லும் போது எப்படி அவனை ஏழ்மையாகணும்னு சொல்லும் இஸ்லாம்? எப்படி அவனை பிச்சைக்காரனாக சொல்லும்? இவன் தான் 1,27,000 ரூபாய்க்கு அதிபதி இல்லை, அது கொடுக்க வேண்டாங்க. வீடு வாகனம் எல்லாம் 1,27,000 ரூபாய் வச்சுக்கோ. எவ்வளவு அழகான திட்டம், எவ்வளவு அருமையான திட்டம். அன்பு தாய்மார்களே, நீங்க தான் கவனத்தில் கொள்ளணும். காரணம், இஸ்லாத்துடைய பொருளாதாரம் பெண்களுடைய கழுத்திலே தேங்கி கிடக்கிறது. இஸ்லாத்துடைய பொருளாதாரம் எங்கே தேங்கி கிடக்கிறது? பெண்களுடைய கழுத்துகளிலே மாலையாகவும் கையிலே காப்பாகவும் தேங்கி கிடக்கிறது. அறிவில்லாத காரணத்தினால, சரியான ஞானம் இல்லாத காரணத்தினால இவங்களை அப்படி ஆகி வச்சுட்டாங்க. ஐரோப்பிய நாடுகளை பாருங்க, எவருடைய களத்திலையும் மாற கிடையாது. அரபியால போய் பாருங்க, இப்பதான் கொஞ்சம் போறாங்க. அவங்கள களத்துல இந்த மாதிரி இந்த இந்தியாக்காரங்க போடுற மாதிரி இந்த களத்துல எல்லாம் அள்ளி போறது கிடையாது. அவன் ஐரோப்பாக்காரன் புத்திசாலி என்ன செய்வான்னா, இந்த பொம்பளை களத்துல 50 பவுன் நகைன்னு வச்சுக்கிடுங்க. 50 பவுன் நகை 5 8 40 400 கிராம் தங்கம். இந்த 400 கிராம் தங்கத்தினுடைய மதிப்பு என்னாச்சு, எவ்வளவு ஆச்சு? 400 கிராம் என்றால் 6 லட்சம் ரூபாய் ஆச்சு. 1500 ரூபாய் மதிப்பு வச்சு 6 லட்சம் ரூபாய் களத்திலே தொங்குகிறது. 50 பவுன் நகையை ஒரு பெண் கழுத்திலே போடுகிறாள் என்றால் 6 லட்சம் ரூபாய் களத்திலே தொங்குகிறது. தேவையில்லாம இந்த 6 லட்சம் ரூபாயை நீங்க ஒரு வியாபாரத்தில் போட்டின்னு வைங்க, ஒரு பிளாட்டை வாங்கிட்டு வைங்க, அடுத்த மாசமே அது 7 லட்சம் ரூபாய் ஆகுது. அடுத்த வருஷத்துல அது 10 லட்சம் ரூபாய் ஆகுது. இன்னும் போக ஏறிக்கிட்டே போகுது, பெருகுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? தேக்கி வைக்காத, பெருக்கு. 6 லட்சம் ரூபாயா உன் களத்துல அது 50 போதா கடந்த நேரத்துல ஜக்காத் அது எவ்வளவுதான் வந்தது? ஜக்காத் எவ்வளவுதான் வந்தது? 6 12 6 15,000 ரூபாய் தான். அதே நேரத்தில் இந்த 6 லட்சம் ரூபாய் வியாபாரம் போட்டு அது 10 லட்சம் ரூபாய் வரும்போது 25,000 ரூபாய்களுக்கு ஜக்காத் வருது. அதனால இஸ்லாம் சொல்லி தேக்காத, கழுத்துல தேக்கி வைக்காது, வருமானத்தில் கொடுங்க, பெருக்குங்க. இன்ன
நபியெல்லாம் சொல்லாங்க, வியாபாரத்திலே பறக்கத்து இருக்கிறது. சமுதாயத்துக்கு தெரியலங்க, வியாபாரத்தை கற்றுக் கொடுத்ததே இஸ்லாம். பொருளாதாரத்தை பெருக்குவதற்குண்டான வழியை அறிவித்துக் கொடுத்தது இஸ்லாம். ஒரு ரூபாய நோட்டை, ஒரு ரூபாய் அது கரன்சியாக ஷேப்ல இருந்தால் ஒரு ரூபாயாகத்தான் இருக்கும். ஒரு ரூபாய் ஷேப்ல கரன்சியாக இருந்தால் ஒரு ரூபாயாகத்தான் இருக்கும். அந்த ஒரு ரூபாயை எடுத்து ஒரு பேனாவை வாங்குவேன். ஒரு பேனாவை வாங்கிட்டு அல்லது ஒரு கடலை மிட்டாயை வாங்குவேன் ஒரு ரூபாய்க்கு. அந்த கடலை மிட்டாயை கொண்டு போய் ரோட்ல கொண்டு போய் கடலை மிட்டாய் சொல்லி எவ்வளோப்பா 2 ரூபா கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது? 10% லாபம், 1க்கு 1 லாபம். ஒரு ரூபாயாக சேப்பில் இருந்தது, அது கடலை மிட்டாயா மாறி அடுத்த நிமிடத்திலேயே 2 ரூபாயாக வந்து விடுகிறது. இதுதான் பெருக்கக்கூடிய வழிமுறை. நமக்கு தெரியலங்க, வியாபாரத்தில் பறக்கத்து இருக்கிறது. ஒருவன் பிச்சை எடுக்கிறான், அவன் என்ன செய்யறான்? அழகா வந்துட்டேன், எனக்கு என்னப்பா 100 ரூபா, 100 ரூபா வச்சுக்கோ. இந்த 100 ரூபாயை கொண்டு போய் 1 கிலோ கடலை வாங்க, வறுத்த கடலை, அதை வாங்கி கொண்டு போய் பாக்கெட்டில் போட்டு கொண்டு போய் 100 ரூபா வாங்கினியா, அது 200 ரூபா பாக்கெட்டில் போடு, உடனே படிக்குது போய் வீ அடுத்த கட்டமை விட்டுட்டு 200 ரூபாய்க்கு வரும். 100 ரூபாய்க்கு கடலை வாங்கி கொண்டு போய் ரோட்டில் போய் வித்துட்டு சாயந்தரம் எத்தனை ரூபாயோட வரான்? 200 ரூபாயோட. 100க்கு 100 லாபம். 100 ரூபாய் 200 ரூபாயாக மாறி வருகிறது. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லித் தருகின்ற பொருளாதாரத்தை வளர்க்கின்ற முறை, அது தெரியாமல் இந்த சமுதாயம் வட்டியிலே சிக்கி தவிக்கிறது, ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறது. ஜக்காத் கொடுக்காத காரணத்தினால்தான் வட்டி தலைமுக்குகிறது. வட்டி பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, நாளை மறுமையிலே இந்த நகைகள் எல்லாம் ஜக்காத்து கொடுக்கப்படாத நகைகள், ஜக்காத்து கொடுத்த நகை அல்ல, ஜக்காத்து கொடுக்காமல் கழுத்திலே போடப்படக்கூடிய நகைகள் எல்லாம் பாம்பாகவும் தேடாகவும் மாற்றப்படும். பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் தான். எனவே இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்ம ஜக்காத்து கொடுக்க நம்ம ஏழ்மையாகிட மாட்டோம், வறுமையாகிட மாட்டோம், சந்தோஷமா இருக்கும். நம்ம சேர்ந்த ஒரு ஏழை வழியில போகும்போது ஒருவன் பசிச்சு போய் ஐயா 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 10 ரூபா தாங்கய்யா சாப்பிடலையான்னு சொன்ன உடனே சேர்ந்த ஒருத்தர் ஒரு 10 ரூபாய் தூக்கி அவன் கேட்கிறாரு, கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு அவன் போன உடனே நமக்கு மனசுல ஒரு சந்தோஷம். அவர்களை கஷ்டப்பட்டாங்க கொடுத்தோம், அவரை நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லையா? ஒரு ஆனந்தம். அதை மாதிரி நான் ஜக்காத்துக்கு கடமையை கொடுத்த உடனே நமக்கு ஒரு ஆனந்தம். என்னங்க, நம்ம ஆனந்தத்தை பெறுவதற்கு ஜக்காத்து கொடுக்கிறோம். இதை கவனத்தில் கொள்ளணும். சிலர் தவறாக புரிந்திருக்கிறார்கள். ஜக்காத் என்பது கட்டாயமாக கொடுக்க வேண்டிய பொருளாதார கடமை. கொடுக்காவிட்டால் குற்றவாளி. ஜக்காத் கடமைப்பட்ட அதை வெட்டி உரிமைப்பட்ட இதை கொடுக்காவிட்டால் அவன் குற்றவாளி கொண்ட நரகத்தில் தள்ளப்படுவான். இது என்னமோ நம்ம விரும்பி நம்ம நினைக்கிறோம், நான் கொடுத்துட்டேன், எனக்கு 1 லட்சம் ரூபாயில 2500 ரூபாய் கொடுத்துட்டு பெருமை பேசல, கடமையை கொடுத்தாய், கொடுக்காட்டா நீ நரகத்தில் போயிருப்பா. அவ்வளவுதான். உனக்கு நீ பெருமை பேசுறா இருந்தா உனக்கு அதிகமாக சொர்க்கத்தில் ஸ்பெஷலான இடங்கள் கிடைக்கணும், ஸ்பெஷலா உனக்கு மரியாதை இருந்தா தனியா கொடுக்கணும். ஜக்காத் போக தனியா தர்மம் கொடுக்கணும். அது சதகா. தனியா கொடுக்கணும். தனியா பள்ளிவாசல கட்டு, தனியா நாடு கொடு, தனியா ரோடு போடு, தனியா கிணறுகளை கட்டு, தனியா இலை குமரிகளுக்கு கொடு, அதெல்லாம் தனிதானம். ஆனா ஜக்காத்து கட்டாயம் வெட்டி தரணும். கொடுக்காமல் இருந்தால் தண்டனை. இது தர்மம் இல்லை. நான் தர்மமா கொடுத்துறேன், பெருசா ஜக்காத்து கொடுத்துட்டேன். யாரு கொடுத்தா? நீ கொடுக்காம தான் நீ நரகத்துக்கு போயிருப்ப. ஒன்ன நரகத்தை காப்பாற்றுக்கு வந்து நீ கொடுத்தாய், கடமையை கொடுத்தாய். அது என்ன பெருமை பேசுற? இங்க பெருமை பேசுறது ஒண்ணே இல்லை. கொடுக்காட்டா பிடிச்சு படைப்போம். அதிகாரம் இருந்தா, அதிகாரம் தான் என்ன செய்திருப்போம், பிடிச்சு பறிச்சிருப்போம். அதனால பெருமையாக பேசக்கூடிய ஒன்றல்ல ஜக்காத்தை கொடுத்துட்டேங்கிறது. நீ அது ஜக்காத்து போ 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் ஜக்காத்து கொடுத்துட்டு அது போ இன்னும் 2500 ரூபாய் 5000 வச்சா நான் பேசுறேன், அதிகமா கொடுத்தேன், எக்ஸ்ட்ராவா நான் கொடுத்தேன், அது சந்தோஷப்படுத்திக்கலாம். மாஷா அல்லாஹ், ஒரு
கொடுத்தாரு, அதிகமாக கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம அதை பாராட்டலாம். ஜக்காத்து கொடுத்தவனை பாராட்ட வேண்டிய தேவையில்லை. நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஆள் இல்லை. கடமை தொழுதவனை பாராட்டுறோமா? ஆனால் 5 நேரம் தொழுதவனை நம்ம பெரிய பாராட்டுறோமா? அவன் கடமையை நிறைவேற்றான். அதை மாதிரிதான் ஜக்காத்து கொடுத்துட்டான்னா அவன் கடமையை அவன் நிறைவேற்றிட்டான். அது என்ன பெரிய பாராட்டுதல். எனவே அன்பு சகோதரர்களே, ஜக்காத் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருளாதார கடமை. அதை கொடுக்காவிட்டால் நாளை மறுமையிலே ஒரு குற்றவாளி நரகத்திற்குரியதாக ஆய்வார். அப்படிப்பட்ட இஸ்லாமுடைய அடிப்படையான கடமையாகிய இந்த ஜக்காத் என்கின்ற கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். கடமைப்பட்டவர்கள் நம்மை புரிந்து நாம் கடமைப்பட்டவர்களா என்று தெரிந்து அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அதே போன்று மற்றவர்கள் வாங்க கடமைப்பட்டவர்கள், நாம் வாங்க உரிமைப்பட்டவர்கள் என்பதை புரிந்து வைத்து ஜக்காத்தை அணுகி முறையாக அதை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்களும் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய உயிர் நாடியாக இருக்கின்ற அடிப்படை கடமையான இந்த ஜக்காத் என்கிற கடமையை சரிவர நிறைவேற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மகத்தான நற்கூலியை பெறக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அல்வாராக என்று வேண்டிக்கொண்டு, யாருக்காவது இதுல ஒரு சந்தேக விளக்கங்கள் இருந்தால் நம்ம அதுக்குன்னே கூடியிருக்கிறோம். இந்த சந்தேகத்தோட போகக்கூடாது. நிறைய பேர் சந்தேகம் விளக்கம் இருந்தால் அதை பற்றி ஒரு 15 நிமிடம் கேள்வி பதிலுக்காக வேண்டி ஒதுக்கப்படுகிறது. யாருக்கா இருந்தால் பெண்கள் பகுதியிலோ அல்லது ஆண்கள் பகுதியிலோ இருந்தால் கேளுங்கள். அவர்களுக்கு உண்டான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். என்ன சந்தேகம்? ஜக்காத் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் விளக்கங்கள். ஜக்காத்துடைய சட்டம் நம்ம சொல்லும்போது 85 கிராம் தங்கம்னு சொல்லி, இது 85 கிராம் தங்கம் மட்டும்தான் அடிப்படையில் வருதா இல்லை வெள்ளியோட ஏதாவது கணக்கு அதிசல கொடுத்து? அதாவது ஏன் இது கேட்டேன்னா, அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரசூலுடைய காலகட்டத்தில் எப்படின்னா தங்கமும் வெள்ளியும் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அப்போ அதாவது எதற்கு வேண்டி நம்ம தங்கத்தை அளவுகளாக வைத்திருக்கிறோம். நபிகள் அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தங்கமும் வெள்ளியும் ஒரே ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. விலை மதிப்பில் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் 20 தீனார் என்பது 200 கிராமுக்கு சமாதானம். 20 தீனார். இந்த 20 தீனார் மதிப்பு தான் 85 கிராம் தங்க மதிப்பிடுகிறோம். அதே நேரத்தில் வெள்ளி என்பது 611 கிராம் வெள்ளி இதான் மதிப்பு. அதான் மதிப்பீட்டு தான் தங்கமும் வெள்ளியும் ஒரே மதிப்பாக இருக்குது. 611 கிராம் 611 கிராம் வெள்ளி, 85 கிராம் தங்கம். இந்த ரெண்டு அளவு அன்றைக்கு விலை மதிப்பில் ஒன்றாகத்தான் இருந்தது. இன்றைக்கு எதற்கு தங்கத்தை அளவுகோலாக வைத்திருக்கிறோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்கம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது யாரிடத்திலே ஒருவரிடத்திலே 40 தீனார் இருந்ததோ அவர் அதிலிருந்து 1 தீனார் கொடுக்க வேண்டும். 1 தீனார் தங்கம் தங்கத்தினாலையும் தங்கம் தான் இன்றைக்கு உலக அளவிலே இன்றைக்கு கணக்கிற்கு எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தங்கத்தை தான் செய்கிறார்கள். அடிப்படையாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் அதை தான் பார்க்கின்ற காரணத்தினால் தான் நம்ம தங்கத்தை மற்ற எல்லாமே சொத்து தங்கத்தை மதிப்பாக தான் ஒரு பொருளை தான் வழிபாடு ரெண்டையும் சேர்த்து நம்ம